குறிப்பாக நலம் புனைந்துரைத்தல்ல பூரா ஓமை தான், பூரா பொய் தான். புனைத்துரைத்தல் சொல்லிட்டா நீங்க சொல்லுவீங்களா? ஆமா, பொய் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்ல அதிகாரம் வந்து நலம் புனைந்துரைத்தல் தான். அது 11:22 உடம்போடு உயிரடி என்ன மற்ற என்ன மடந்தையோடு எம்மிடி நட்பும்பர். இந்த கணவன் மனைவி 2 பேரும் உள்ள உறவு வந்து நட்புன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அங்க நிற்கிறார் வள்ளுவர். எது டாக்ஸ் பே பண்ணுமோ அதை மட்டும்தான் நம்ம வாங்கணும். வேற ஏதாவது வாங்கினோம்னா வள்ளுவர் என்ன சொல்றாரு, நீ பிச்சைக்காரன் சொல்ல கிடையாது, உன்னை திருடன் அப்படிங்கிறாரு அவர். வள்ளுவர் திருடன் சொல்றாரு, திருடன் சொல்லிவிட்டு பிச்சைக்காரங்கிறாரு. இந்த பதிமேலகர் ஒன்றும் சொந்தமாகவே புஸ்தகமே எழுதலையே, ஒரு நோட்ஸ் எழுதிட்டு அவங்க மட்டும் பேர் வாங்கிட்டு போயிட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் வந்து 11:22. இன்னைக்கு இளைஞர்கள் காமத்து பால சரியா பிடிச்சிட்டாங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. நான் பரிமேலகர் உரையை வந்து எளிமைப்படுத்தி பாமரர் கொண்டு போய் கொடுத்துருக்கேன். ஆனால் பரிமேலகர் வக்கீல் நான் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ஓவர், பயங்கர பில்டப். அந்திமலை வாசகர்களுக்கு வணக்கம். நாம் குறள் பாட்காஸ்ட் என்ற தலைப்பிலே திருக்குறள் சார்ந்த ஆளுமைகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறோம். இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம் சந்திக்க இருக்கக்கூடிய நபர் 3 விதத்தில் முக்கியமானவர். ஒன்று, திருக்குறளை பின்பற்றி கொண்டிருக்கின்ற, பின்பற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற, அதற்கான பயிற்சிகள் கொடுத்து வருகின்ற ஒரு குடிமைப் பணியாளர். 2வது, திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கக்கூடிய ஒரு உரையாசிரியர். 3வது, திருக்குறள் சார்ந்த அமைப்பல்லாத ஒரு அமைப்பை தொடர்ந்து நடத்தி வருபவர். அவர் எல்லோராலும் குறள் நெறி குறிசில் என்று கொண்டாடப்படுகின்ற திரு சி. ராஜேந்திரன் அவர்கள். இந்திய வருவாய் பணி அலுவலர், மூத்த குடிமைப் பணியாளர். அவரை நாம் இப்போது சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். அந்திமலை சார்பாக உங்களை குறள் பேட்டி காண்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களுக்கு முக்கியமான ஒரு அடையாளம் அறியப்படுவது பாமரருக்கும் பரிமேலழகர் அப்படிங்கிற ஒன்ற மிக பெரும் தொகுப்பு. 3 வால்யூம் கொண்ட 3 தொகுதிகள் கொண்ட ஒரு தொகுப்பு. பரிமேலழகரை வச்சு ஒரு புத்தகம் எழுத வேண்டும் அப்படிங்கிற அந்த உரையை கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? அல்ல திருக்குறள் அப்படிங்கிற இதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற, நீங்க வந்து ஏன்னா குடிமைப் பணியில தமிழ விருப்ப பாடமா எடுத்து படிச்சிருப்பீங்க. அது பாடத்துல காமத்துப்பால் இருந்தது. அப்ப படிச்சுட்டு அதோட முடிஞ்சு போயிருக்கோம். அதுக்கப்புறமா திருக்குறள்ல போய் இப்படி அதீதமான ஈடுபாடு எப்ப ஏற்பட்டது? ஒரு 3-4 நிலையில அதை சொல்லலாம். அதுல முதல் நிலை வந்து 10-12 வயது எனக்கு ஜெகராஜன் ஒரு ஆசிரியர், என்னுடைய தாய் மாமா ராமலிங்கம், புலவர் ராமலிங்கம், அவங்க கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் ஆர்வம், அப்படி போயிட்டு இருந்தது. 2ஆம் நிலைன்னு பார்த்தா அந்த அந்த குடிமைப்பணி நிலையை தான் நான் சொல்லி ஆகணும். குடிமைப்பணியில் கணக்கும் அரசியல் அறிவியலும் போட்டு எழுதினேன். நேர்முக தேர்வுலாம் போனேன். அப்புறம் வரல. அப்புறம் ஒரு வருஷம் பிரேக் விட்டு அடுத்த ஆண்டு நான் அதுக்குள்ளே ஸ்டேட் பேங்க்கில் வந்து சேர்ந்துட்டேன். நான் டெலிஃபோன், ரிசர்வ் பேங்க், ஸ்டேட் பேங்க் அப்படியே பயணம் போய். படித்தது கல்லூரியில் கணிதம் இல்லையா? கணிதம் MSc 79 முடித்தேன் நான். அப்புறம் தொலைத்தொடர்புத்துறை, சென்னை ரிசர்வ் வங்கி, அப்புறம் பாரத ஸ்டேட் வங்கி, அப்படி போயிட்டு அங்கே இருக்கும்போது மீண்டும் இந்த குடிமைப் பணிக்கு வரணும்னு சொல்லி அப்போ தான் வந்து நான் வந்து கணக்கு 6 வருஷம் கழிச்சு போட்டால் கணக்கு போட முடியாது, நம்ம தமிழ் பாடமாக போட்டுருன்னு சொல்லிட்டு நான் அகமதாபாத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ தான் தமிழ் ஒரு பாடமாக போட்டு எழுதினேன். அப்போ தான் எனக்கு 2ஆம் தாளில் எனக்கு ரொம்ப நல்ல மதிப்பெண். நீங்களாம் 7ஆம் வகுப்பு படிக்கும் போதே நன்னூல்லாம் படிச்சிருக்கீங்க. நான்லாம் இலக்கணமே என்னன்னு தெரியாதனால எனக்கு முதல் பேப்பரில் எனக்கு கொஞ்சம் மதிப்பெண் கம்மியாக போயிடுச்சு. ஆனால் 2வது தாளில் வந்து நல்ல திறனாய்வில் வந்து ரொம்ப அருமையான மதிப்பெண். அப்புறம் உள்ளே போய் பார்த்தா கிடுகிடுன்னு பார்த்தா நல்ல ரேங்க் வந்துட்டோம். அப்போல்லாம் வந்து இந்த இடஒதுக்கீடுலாம் கிடையாது. அப்போ நல்ல நிலைமையில் வந்துட்டோம். அப்புறம் அப்படியே இந்த தமிழ் ஒரு மூலையில் இருந்துருக்குது. அது மீண்டும் எங்கே அது துளிர்த்து வருதுன்னா, அந்த திருக்குறள், அறம், அதெல்லாம் இந்த வாழ்க்கை, ஏன்னா அது குடும்பமே வந்து ஒரு காந்தி விடுதலை போராட்டத்தில் என் தாத்தா வந்து பங்கு பெற்றவர், அவர் சிறைக்கு சென்றவர், அவர் தந்தையார் சர்வதேசத்தில் இருந்தவர். இந்த மாதிரி ஒரு காந்தி பாரம்பரியம், ஒரு கதர் பாரம்பரியம், சமூக பாரம்பரியம், இந்த தேசிய உணர்வு உள்ள ஒரு குடும்பங்கிறதுனால அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது ஏற்கனவே. அப்போ வந்து இந்த குடிமைப் பணியில் சேர்ந்த உடனே அது அப்படியே ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த டிவியில் அமுத மொழிகளில் சாலமன் பாப்பையாலாம் கேட்குறது உண்டு. அப்போ நான் டெல்லியில் இருக்கேன். நான் அதெல்லாம் அப்படியே தொடர்ந்து கேட்டுட்டு இருப்பேன் நான். அப்புறம் குரல் சார்ந்து அப்படியே அந்த ஈரம் காயாமல் அப்படியே இந்த நீர் வார்த்துக்கிட்டே இருந்திருக்குது. இயற்கை, தெய்வம், இறை, முன்வினை, எது வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம. அவங்கவுங்க நம்பிக்கை சார்ந்தது. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 2003 சிங்கப்பூர் போகிறேன். சிங்கப்பூர் போகும்போது எனக்கு அங்கே ஒரு ஆண்டு 4 ஆண்டுகள் அங்கே இந்திய தூதரகத்தில் வணிகவியல் துறையோடைய தலைவராக இருந்தேன் நான். அப்போ தான் வந்து எனக்கு அங்கே அந்த கன்ஃபியூஷன்ஸ் எதுக்கு இருந்தாலும் அங்கே வந்து 76 விழுக்காடு சிங்கப்பூரில் வந்து
சீன பாரம்பரியம் கொண்டவர்கள். இந்தியர்கள் வந்து ஒரு 8 விழுக்காடு. ம். அந்த 8 விழுக்காடுல வந்து 90% வந்து தமிழர்கள். ம். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல இடமா அமைஞ்சு போச்சு. எனக்கு அது என்னுடைய தமிழ் ஆர்வம் வந்து வளர்க்கறதுக்கு. ம். அங்க பாத்தீங்கன்னா அங்க நூலகத்துல ஒரு நூல் பார்த்தேன். ம். ஆசியாவின் கண்கள் ம். அப்படின்னு ஒரு ராமகிருஷ்ணன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர்டான கான்ஸ்டபிள். ம். அவர் இப்ப இறந்துட்டாரு. ம். அவர் சின்ன நூலை எழுந்தாரு. பெரிய அறிஞர்லாம் சொல்ல முடியாது. ஆனா அவர் ஒரு நல்ல அட்டம்ப்ட். 2 கண்ணை போட்டு ம். ஒரு முகத்தை போட்டு இவங்க 2 பேரும் திருவள்ளுவரும் கன்ஃபூஷியஸும் ஆசியாவின் கண்கள்னு எழுந்தார். ஓ. எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பரவாயில்லையே, ம். கன்ஃபூஷியஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், திருவள்ளுவர் பத்தி கேள்விதான் பட்டிருக்கோம், ம். முழுசா பார்க்கலையே, ம். என்னதான் சொல்லிருக்காரு வள்ளுவர் முழுசா பார்ப்போம்னு கன்ஃபூஷியஸ் திருவள்ளுவர் 2 பேரையும் ஒண்ணா வாங்கி வச்சுட்டேன். ம். கன்ஃபூஷியஸ் எந்த நூலும் எழுதல. ம். அவர் அனலெக்சர் கன்ஃபூஷியஸ் அப்படின்னு தான் தொகுத்து போட்டிருக்காங்க. இப்போ லாவோட்ஸோடைய செய்திஸ்லாம் இருக்குது. ம். அப்ப அதெல்லாம் கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் ஒரே சிந்தனை உள்ளவர்கள். அவர் 500 ஆண்டு முற்பட்டவர் வள்ளுவருக்கு. கிட்டத்தட்ட குறைந்தது 500 ஆண்டு முற்பட்டவர். சரி, இந்த சிந்தனைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு அதை வாங்கி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வள்ளுவரை முழுசாக நான் பார்ப்போம்னு சொல்லிட்டு வள்ளுவர் எந்த விதமான என்ன சொல்லுவாங்க, இந்த டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, சூரிய ஒளி வந்து வரும்போது இவ்வளோ தூரம் பயணித்து வரும்போது அது டிஸ்ட்ராக்ஷன்லாம் நடக்கும். அது ஒளிச்சிதறல்கள், ஒளி மாறுதல்கள் நடக்கும். நம்ம அந்த இதுக்கே போயிடணும், ரூட்டுக்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ரூட்டுக்கே போனேன். என்னென்ன பழைய உரையில் ரொம்ப நல்ல உரைன்னு பரிமேல் உரை ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன் நான். அப்புறம் அதை வாங்கி படிக்கணும்னு சொல்லிட்டு பரிமேல் உரையை வானதி பதிப்பகத்தில் வாங்கி 2005 வாங்கிட்டு நான் மறுபடியும் சிங்கப்பூர் போகிறேன். 2003 2007 வரைக்கும் அங்கே இருக்கேன். அந்த 2005 போய் பார்த்துட்டு பரிமேல் நல்லா இவ்வளோ விளக்கமாக எழுதியிருக்காரு. எனக்கு புரியல, எனக்கு பரிமேல் எடுத்த ஒன்று புரியல. அப்புறம் தமிழ் மரபுரைன்னு தேவனை பாவனர் வாங்கிட்டேன். அது 2ஐயும் வச்சு பார்த்தா பத உரையை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் எழுதிருக்காங்க. விளக்க உரையில் தான் வந்து நம்ம பாவாணர் வந்து வேறுபட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் 100க்கு 90 விழுக்காடு அவர் பத உரையை பொறுத்த வரைக்கும் பரிமேல் அவரும் ஒன்றா தான் எழுதுறாங்க. இறை ஏற்பு, மறுபிறவி, இதெல்லாம் அவருக்கு பாவாணருக்கு நம்பிக்கை இருக்கு. அப்போ பார்க்கும்போது 2 நூலையும் வச்சுக்கிட்டு பரிமேலகன் படித்தா எனக்கு ஓரளவு விளங்குற மாதிரி இருந்தது. எனக்கு பரிமேலுக்கு முன்னாலேயே பல பேர் உரை எழுதிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பரிமேலு உரைக்கு உரை எழுதிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இப்படி பார்த்துக்கிட்டே போகும்போது என்ன ஆகுது, அந்த திருக்குறள் ஓமை நயம்னு ஒரு நூல். ஏன்னா திருக்குறள்ல அந்த ஓமையெல்லாம், அந்த காட்சியெல்லாம் அவர் பல காட்சிகளை பார்க்குறாரு. நாம ஒரு திருக்குறள் எவ்வளவு ஓமை சார்? 200க்கும் மேற்பட்ட ஓமைகள் இருக்கு. ஆமா, 238 ஓமைகள் வந்து நான் வந்து 1ல இருந்து 1030 வரைக்கும் திரும்ப 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 பார்த்து 238 ஓமைகளை வந்து பட்டியல் போட்டு. நீங்க பண்ணீங்க, உங்க மேடம் கூட பண்ணாங்க, மலர் மேடம் கூட. ஆமா ஆமா ஆமா. அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போதே கொண்டு வந்த ஒரே நூல் திருக்குறள் தான். VVS ஐயர், அவங்க சேலம் சாரதா கல்லூரியில் படிச்சவங்க, பழக்குடி ராஜேந்திரன். அவங்க ஒரு நூல் எழுதிருக்காங்க, பின்னால் சொல்றேன். அவங்க 2 பேரும் இந்த ஓரளவு ஒரே சிந்தனை உள்ளவர்கள். அப்போ நான் முதல்ல இந்த ஓமையெல்லாம் எடுத்து நான் எழுதி ஆரம்பித்தேன். நான் விளக்கம், ஓமை, உண்மை, இந்த ஓமைக்கும் உண்மைக்கும் உள்ள பொருத்தப்பாடு. எனக்கு வந்து இலக்கணமெல்லாம் நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த குடிமைப்பணி தேர்வில் கூட எனக்கு அதிகமான மதிப்பெண் கிடைக்கலன்னு. எனக்கு யாருமே நானாக படித்தேன் நான். அப்போ ஒரு 10வது படித்த பையனுக்கு இது புரியணும், இந்த திருக்குறளில் வந்து முழுசாக படிக்கலனா கூட இந்த ஓமைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவனுக்கு முழுசாக பயணிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்றொன்னா லிஸ்ட்டை போட்டு அதை எழுதுறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் 10 மாதம் ஆச்சு. எழுதிட்டு எங்கள் சுபத்தின்னப்பன்னு ஒருத்தர் இருந்தார், அப்புறம் இக்பால்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க 2 பேர் கவிஞர், இக்பால்னு பேர், அவர் ஆசியான் கவிஞர்னு அவருக்கு பேர், சிங்கப்பூரில். இந்த 2 பேர்த்தையும் காமிச்சு உட்காந்து பேசி இதெல்லாம் சரியா இருக்கா பாருங்க, வேற ஏதாவது ஓமையா இருக்கான்னு எல்லாம் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் லிஸ்ட்டை போட்டு அதில் காமத்து பால் எழுத வேண்டாம்னு நினைச்சேன். இன்னும் அதை சென்சார் பண்ணிடணும். அப்புறம் நானே சொல்லிவிட்டேன், நீ யார் இப்போ சென்சார் பண்றதுக்கு, அவர் எழுதுனாரா இல்லையா, எழுதிட்டு போ நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் காமத்து பாலையும் எழுது. நிறைய ஓமைகள் சொல்லுவார். குறிப்பா நலம் புனைந்துரைத்தல்ல பூரா ஓமை தான், பூரா பொய் தான். ஆமா, பொய் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு பொய் சொன்ன அதிகாரம் வந்து நலம் புனைந்துரைத்தல் தான் அது. அப்புறம் எல்லாத்தையும் எழுதும்போது பார்த்தா 1.5 பக்கம் எழுதுனேன். சுபதின்னப்பன் அணிந்துரை கொடுத்தாரு. எழுதும்போது தான் தெரிஞ்சது, இந்த பரிமேலகன் ஒன்றும் சொந்தமாகவே புஸ்தகமே எழுதலையே, ஒரு நோட்ஸ் எழுதிட்டு அவர் மட்டும் பேர் வாங்கிட்டு போயிட்டாரு. அப்போ அவர் என்ன நினைச்சிருக்காரு, தன்னுடைய அறிவு, தன்னுடைய பரந்துபட்ட அறிவு, பரிமேலகனுக்கு ஒரு அடைமொழி உண்டு, வடநூல் துறையும் தென்துறை தமிழும் விதிமுறை பயின்ற நெறியறி புலவன். அப்பா, இந்த தொண்டை மண்டல சதகன்னு பெருந்தொகை பாடல்கள்ல வந்து பரிமேலகனை பத்தி பல பாடல்கள் இருக்கு. அதெல்லாம் தொகுத்து விட நான் கொடுத்துருக்கேன். சரி, எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பார்க்கணும்னா பரிமேலகனை போய் பார்க்கணும்.
எனக்கு மணக்குடவெல்லாம் பேர் கேள்விப்பட்டது கூட கிடையாது. அப்புறம் பரிமேகலை பார்க்கணும், விரிவாக இருக்குன்னு பார்த்தோம்னா அவர் ரொம்ப விரிவாக இருக்கார். இதை தவிர நம்ம என்னத்தை சொல்ல போகிறோம்? எந்த கதையாகட்டும், கவிதையாகட்டும், கட்டுரையாகட்டும், இந்த கருப்பொருள் இந்த 133 மைல் கிடையாது. காதலில் அவர் சொல்லக்கூடிய பொருந்தா காதலை பற்றியும் சொல்றாரு அவரு. அது பொருந்தா காதல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. காத்தண்டு போலன்னு சொல்லி காவடி மாதிரி ரெண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். கணவன் மனைவி உறவு 11:22 எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் வந்து 11:22. இன்னைக்கு இளைஞர்கள் காமத்து பால சரியா பிடிச்சிட்டாங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனையே வராது. காதல்ல வந்து எந்த விதமான இடர்பாடும் வராது. தன்னை நேசிக்கக்கூடிய பெண்ணை உயிரா நினைச்சான்னு வச்சீங்க, உயிருக்கு எப்படி அவன் வந்து துன்பம் கொடுப்பான்? அது 11:22 உடம்போடு உயிரடி என்ன மற்ற என்ன மடந்தையோடு எம்மிடி நட்பும்பர். கணவன் மனைவி 2 பேரும் உள்ள உறவு வந்து நட்புன்னு சொன்னார் பாத்தீங்களா, அங்க நிக்கிறார் வள்ளுவர். இந்த வெல்லும் சொல்லுன்னு சொல்றாங்க இல்லையா, இதுதான் இந்த குறளை பொறுத்த வரைக்கும் வெல்லும் சொல். இந்த சொல் எடுத்துட்டு உறவுன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவுன்னு போட்டு எந்த உறவானாலும் இருக்கலாம் அதுல. ஆனா நட்புன்னு சொல்லி அப்புறம் போய் 50 அதிகாரம் போய் 5 அதிகாரம் போய் நீ அங்க போய் பாருப்பா, நட்புக்கு இலக்கணம் என்னன்னு நீ பாத்துக்கு தம்பி, நாங்க நட்புன்னு சொல்லிட்டேன்னு அங்க ஒரு பொடி வைக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லி 238 ஓமையில எழுதினேன். மனைவியை தவிர கணவன் மனைவி தவிர எந்த நட்புமே உடம்போட உயிரிழந்த நட்பா இருக்க முடியாது. மனோகர் டேவிட் தேவதாஸ்ன்னு பெரிய ஓவியர் அண்மையில மறைஞ்சிட்டாரு. அவர் மதுரையில இருந்தார். அவர் கூட ரோஜா மத்திய நூலகத்துக்கு கூட ஒரு கணிசமான அவருடைய ராயல்ட்டியில வந்து கொடுத்துருக்காரு. அவர் மனைவி வந்து ஒரு சிறு வயதிலேயே வந்து செயலில் இருந்துடுறாங்க. படிக்காத தான் இருக்காங்க. பல ஆண்டுகள் 30 ஆண்டுகள் மேலே வந்து பக்கமாக உட்காந்து 2 பேரும் அவருக்கு படிப்பாரு, அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு உறவு அவருக்குள்ள. அப்போ சொல்லும்போது சொல்றாரு, அவர் அடிப்படையில் ஒரு கிறித்தவர். அவர் சொல்றாரு, சைவ சமயம்தான் ஆண் பெண் சமம்னு சொன்னது. சிவன் பாதி சக்தி பாதி. எங்க ஊர் வந்து சேலம் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கதான் சிவன் பாதி சக்தி பாதியா. கல்யாணம் முடிஞ்சவொடனே எல்லாரும் போய் அந்த கடவுளை போய் கும்பிடுவாங்க. கடவுளை கும்பிடுறாங்க, அந்த தத்துவத்தை யாருக்கும் புரிஞ்சுக்கிறது முடியாது. 50% ரிசர்வேஷன் முதல்ல கொடுத்து கேதார கௌரி விரதம் சொல்லுவாங்க. அந்த உடம்பும் உயிரும் கலந்து இருக்க மாதிரி ரெண்டா பிரிக்க முடியாது. there is no meaningful existence, one without the other, one complements the other நான் சொல்லுவேன் நான். ஸோ அப்போ வந்து பரிமேலழகர் வந்து இது எல்லாத்தையுமே ரொம்ப விளக்கியிருக்காரு, பரிபூர்ணமாக விளக்கியிருக்காரு. தனியாக ஒரு நூல் எழுத கிடையாது. அதனால் வந்து அவரை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இவர் பாவாணர் துணையை வச்சுக்கிட்டு நான் உள்ள நுழைஞ்சு போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப இன்பமாக இருந்தது. அப்புறம் அந்த திருக்குறள் ஓமை நூல் எழுதி சுபதண்ட கையெழுத்து போட்டு 2007 நூல் வந்து வெளியிடாமல் வெளியிடப்பட்டது. சிங்கப்பூரில் வாங்கிட்டு வந்து அப்போ என்னுடைய இதாக இருந்தவர், ஐக்கிய மிஷனாக இருந்தவர் வந்து இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கவர். அவரும் தமிழ் படிப்பார் அவர், ஜெய்சங்கர் சார். ஆமாம், ஜெய்சங்கர் சார். அப்புறம் அவர்கிட்ட கொடுத்தேன், சார் இந்த நூல் வரும்போது இரவு 10 மணிக்கு பெருமாள் கோயில் வாசலில் வச்சு என்கிட்ட ஒருத்தர் கொடுத்தாரு. இந்தியாவில் வந்து ஒரு 10 காப்பி வந்தது. அவர்கிட்ட ஒரு காப்பி கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து நான் புறப்பட்டு கோயம்புத்தூர் வந்துட்டேன். அதுதான் வந்து எனக்கு வாழ்க்கையில் வந்து திருக்குறளில் உள்ளே போய் பாரு அப்படின்னு சொன்னதுல அது. அப்புறம் பார்த்த உடனே அப்புறம் நான் கோயம்புத்தூர் வந்தேன். இது அப்ளைட் திருக்குறளாக கொண்டு போகணும், இலக்கியமாக பார்க்கக்கூடாது. இலக்கியமாக பார்க்கட்டும், காலங்காலமாக இலக்கியமாக பார்த்தோம், அணியை பார்த்தோம், இலக்கணத்தை பார்த்தோம், நயத்தை பார்த்தோம். எங்க அப்ளிகேஷன்? நீங்க வந்து அந்த குடிமை பணியாளர் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் பத்தி ரொம்ப முக்கியம், ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. நானே 1-2 பயிற்சி பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். அந்த பயிற்சியில நீங்க எந்த மாதிரி கொள்கைகளை எடுத்துக்கிட்டு பயிற்சி கொடுக்குறீங்க? இதுல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அறம். நீங்க அறத்துப்பால் சொன்னாலும் சரி, பொருட்பால் சொன்னாலும் சரி, காமத்துப்பால் சொன்னாலும் 3லையும் சாலமன் பாப்பா ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு. இந்த ஊடுபாவு ஊடிடே நெட்டிடேன்னு இருக்கும். நெட்டிடேங்கிறது நீளமா போகும். நெசவு, வள்ளுவர் கூட நெசவு தான் இதை சொல்லிக்கிறாங்க. நெசவு வந்து நீளமா போகும் நூல். இந்த ஊடிங்கிறது குறுக்கால போயிட்டு வந்துடும். இதே ஊமையை வச்சு கம்பரும் ஒரு ராமனும் லட்சுமணனும் எப்படி இருந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த நெய்குழலும் நூலும் போல அப்படின்னு ஒரு ஓமையை பயன்படுத்துவார். 2 பேரும் இணை பிரியாம இருந்தாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு இந்த நெய்குழல் இருந்தாலும் போயிட்டு வரும், இந்த அதிகாரங்கள் இருந்தாலும் போயிட்டு வரும். ஆனா எங்க போனாலும் அறம் வந்து அறம் இருந்து பின்னி பிழிஞ்சிருக்கும். அவன் குழு முழுக்க இருக்காது. அப்போ நான் அறத்துப்பால் ரொம்ப ரொம்ப இன்றியமையாது. அறத்துப்பாலில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பரிமேலழகர் இந்த அடுக்குமுறை வந்து பரிமேலழகர் தான் ரொம்ப அழகாக சொல்லிட்டு பாருங்க. ஒரு அதிகாரத்துக்கும் இன்னொரு அதிகாரத்துக்கும் தொடர்பு படுத்தி எழுதினவர் வந்து முதல்ல என்ன பொறுத்த வரைக்கும் பரிமேலழகர் தான். ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். ஆமாம், அது 1-2 அதுலேயும் யானைக்கே மடி சறுக்கும்னு பழமொழி மாதிரி அவருக்கும் 2 இடத்துல கொஞ்சம் சறுக்கியிருப்பார். உழவுங்கிற அதிகாரத்துக்கு இதே கொடுக்க கிடையாது, அதிகார தோற்றுவாயே கொடுக்கல. பொறையுடைமையில வழக்கை விழுந்திருப்பாரு, மக்கட்பேரில் வழக்கை விழுந்திருப்பாரு, புதல்வரி பதவியில் மாற்றுவார்.
அங்கெல்லாம் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்ல இருக்குது. புறையிடமே நீங்க விலைக்கு விழுந்திருப்பான்னு சொல்றீங்க. ஆ. எனக்கு ஒரு சின்ன கருத்து. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆ. அண்மையில அது பிறனில் விளையாமைக்கு அடுத்தல அடுத்து வருது. வச்சிருக்காரு பிறனில் விளையாமையும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி பொருள் சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன் இது எப்படிங்க நியாயம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டேன். ஆ. நீங்க எல்லாரையும் சாதாரண உங்களை மாதிரி நினைச்சிட்டு பேசக்கூடாது. ஆ. சில பேர் மனிதர்களுடைய ஆ. இதை பொறுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கார அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட தான் போய் கேட்டு பாருங்க, பரிமளகர் கரெக்ட் தான் சொல்லுவாங்க இல்ல, அது ஒரு அப்படின்னு அவர் சொன்னார். அது வேடிக்கையா இருக்கான்னு தெரியல எனக்கு. பரிமளகர் வச்சதுல அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கும் சரிதான், பரிமளகர் அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நான் நண்பர்கள்ட்டே சொல்லுவேன், நான் பரிமள உரையை எளிமைப்படுத்தி பாமரர் கொண்டு போய் கொடுத்துருக்கேன். ஆனா பரிமளகர் வக்கீல் நான் கிடையாது. அவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருந்து சொல்லிட்டு போனோம், ஐயா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க, அப்படின்னு நான் நடந்துருவேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கட்டும். அது ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். பரிமள என்ன பண்றாருன்னா, அறத்துப்பால்ல மனம் மொழி மெய், எனக்கு பிடிச்ச குரல் வள்ளுவர் குடும்பத்தோட இலச்சினையில இருக்கக்கூடிய குரல் பாத்தீங்கன்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதர் 14 எழுத்து 2 × 7 ஆச்சா. இதுதான் திருக்குறளுடைய அல்டிமேட் எய்ம். அது அந்த மன மாசு இல்லாம எப்படி இருக்கணும். 7 நீங்க ரொம்ப அடிக்கடி வர்த்தி சொல்றது, ஏழை பிடித்து கொண்டால் ஏழரை நெருங்காது அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் டைலாக் ரொம்ப பாப்புலர். நீங்களும் டிசம்பர் 12 பிறந்தவங்க. ஆமா, டிசம்பர் 12 பிறந்தவங்க என்ன பஞ்ச் டைலாக் பேசினாலும் எடுபடும் போல. அது உங்களுக்கு பிடிச்ச உண்மைதான். திருக்குறளை படிச்சுட்டா எல்லாமே மாறி போயின்னு சொல்ல முடியாது, பெரிய செல்வந்தராயிடும் சொல்ல முடியாது. ஆனால் ஒண்ணு, வாழ்க்கையை நம்பிக்கையோடு துணிவோடு எதிர்கொள்ள திருக்குறள் துணை நிற்கும். வள்ளுவர் சொல்றாரு, இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். வள்ளுவர் ஒழுக்கமுடையவர் தானே, அவருடைய வாய்ச்சொல் நம்ம கேட்கணும் இல்லையா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு ஒரு விருதர் சொல்றாரு. எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு 2 நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு, சுதந்திரம் கொடுத்துருக்காரு. ஆனா கேள்வி கேட்டு அவரை விளங்கிக்கலாமே ஒழிய அவரை விமர்சனத்துக்கு உட்படுத்த முடியாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க. ஆனால் வள்ளுவர் சொன்னது அப்சல்யூட் ட்ரூத், இயற்கை அறம். அந்த இயற்கை அறத்துல அவர் சொல்றது பூரா நமக்கு அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க மனம் சார்ந்த குற்றங்கள், சொல் சார்ந்த குற்றங்கள், செயல் சார்ந்த குற்றங்கள் 3 வகைப்படுத்தி மொத்தம் 13 இதை லிஸ்ட் பண்றாரு. மனம் சார்ந்தது 4, சொல் சார்ந்தது 4, பொய், குறளை, கடுஞ்சொல், பயனில சொல்லுதல், இது எல்லாமே குற்றம்னு சொல்லி அது 4 சொல்றாரு. அப்புறம் தீவினை எச்சம்னு ஒரு சாப்டர் வச்சிருக்காரு. அது இல்லாம பஞ்சமா பாதகங்களை பொருட்பாலில் பெரிய லிஸ்ட் போட்டிருக்காரு. அப்ப இதெல்லாம் நான் என்ன சொல்ல என்னுடைய அலுவலர்களுக்கு எடுக்கும்போது, காந்தி சொல்லுவார்னு அடிக்கடி சொல்லுவாங்க, பி தி சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ இன் தி வேர்ல்ட் அப்படிம்பாங்க. எந்த மாற்றத்தை உலகில் நீ பார்க்க விரும்புகிறாயோ அதே மாற்றமாக நீ இரு. காந்தி எல்லாமே செஞ்சுட்டு பார்த்துட்டு தான் அப்புறம் எல்லாம் சொல்லுவார். அவர் சொல் வேறு செயல் வேறாக இருக்க மாட்டார். ஏன்னா வள்ளுவர் ஒரு குறளை சொல்றாரு, கனவிலும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு வினைவேறு பட்டார் தொடர்பும் பார். அவன் சங்காத்தமே ஆகாதுடா அப்படின்பாரு வள்ளுவர். கனவுல கூட துன்பம் தரும்பாரு. ஆனா வள்ளுவர் சொல் வேறு செயல் வேற இருந்தவர் கிடையாது அவர். அப்ப இந்த வழியா பயணிக்கும் போது நம்ம மனம் மொழி மெய்யில குற்றமில்லானாய் 103வது அதிகாரத்துல வரும். இதை அடிக்கடி காந்தி குற்றமே இல்லாமல், காந்தி பொது வாழ்க்கைக்கு வரும்போது வயது 24. பொது வாழ்க்கையில வந்துட்டார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை பொது வாழ்க்கை 36 வயதுல அவர் அந்த இல்லற வாழ்க்கையை திறந்துட்டார். 13 வயதிலே என்பது திருமணம் ஆகுதுங்க. அப்ப காந்திலாம் குற்றமில்லானாய் குடி செய்து வாழ்ந்தார். அவரை சுற்றமாக சுற்றியது உலகு. இதை விட வள்ளுவத்துக்கு வேற என்ன சான்று வேணுங்க? எல்லாருக்குமே மனசில் கொள்ள வேண்டியது. ஆமா, சுற்றமாய் சுற்றும் உலகு எந்த அளவுக்கு சுற்றுங்கிறது அவங்க குற்றம் இல்லாம இருக்கிறத பொறுத்து. சின்ன சுற்றமா பெரிய சுற்றமா அப்படிங்கிறது அவங்க எவ்வளவு தூரம் பெரிய லீடர் ஆறாங்க பொறுத்து. உலகமே சுற்றமா இருக்குங்க. அப்ப வள்ளுவர் குடும்பத்திலேயே நான் தான் சொல்லுவேன், நான் இந்த மாதிரி இதை வாழ முயற்சிப்பவர்களில் எல்லாம் ஒரே செல்ஃப் டெக்ளரேஷன் தான். இது ஒன்றும் ஃபார்ம்லாம் கிடையாது. வள்ளுவர் குடும்பத்தில் சேர்றதுக்கு நீங்களா அனௌன்ஸ் பண்ணிக்கிங்க, நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன், நான் முடிஞ்ச வரைக்கும் மனம் மொழி மெய்களில் சுத்தமாக இருப்பேன், நான் சைவம் சாப்பிட்றேன்னா அசைவம் சாப்பிட்றோம்னா அதெல்லாம் அடுத்த பக்கம். அது 100க்கு 100 நம்ம முடிஞ்ச வரைக்கும் பின்பற்றோம்னா ரொம்ப நல்லது, நமக்கு நல்லது, சமூகத்துக்கு நல்லது. இல்லதெல்லாம் 2ஆம் பட்சங்க, நமக்கு நல்லதுங்க. அது வள்ளுவத்தோட எவ்வளவு நெருக்கமாக நம்ம போய் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லதுங்க. அப்போ நான் ஆபோசிட் சொல்லுவேன், முதல்ல நல்ல மனிதர்களாக இருங்கள். அதிகாரி எவன் வேணாலும் நல்ல அதிகாரியாக இருப்பான், நல்ல மனிதர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறத்தல் பாடலில் இருக்கக்கூடிய இந்த மனம் மொழி மெய் குற்றங்களை போட்டு
இது இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஒன்று, இதை முழுசாக ஒரு செஷன் பண்ணுவோம். நான் அப்புறம் நான் ஒர்க் ஷாப் வைப்பேன். ஏன்னா எனக்கு எந்த மீட்டிங்காக இருந்தாலும் திருக்குறள் இல்லாமல் மீட்டிங் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் திருக்குறள் இல்லாமல் மீட்டிங் இருக்காது. பட் சிஸ்டமேட்டிக் ட்ரைனிங் அப்படின்னா இது ஒரு 1/2 நாள் ஒர்க் ஷாப். அப்புறம் பின்னால் பொருட்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அரசனுக்கு சொல்லப்பட்டதும் அமைச்சருக்கு சொல்லப்பட்டதும் இந்த 2 தான் உங்களுக்கு தெரியும். அரசியல் அமைச்சர்கள் தான் வந்து யூபிஎஸ்சியை வச்சிருக்காங்க. நான் சொல்றேன், இது எல்லாரும் படிக்கணுங்க, எல்லா அதிகாரிகளும் படிக்கணுங்க. தந்தை பெரியார் அடிக்கடி சொல்லுவாரு, எப்பா அந்த நாட்டுக்கு தலைநகர் என்ன இந்த நாட்டுக்கு தலைநகர்னு கேட்டு என்னப்பா ஆக போகுது, அவங்க விஏவா இருக்கா ஆர்ஐயா இருக்கா அவளை போப்பா ஏப்பா தொல்லை பண்றீங்க, திருக்குறளை கேள்வி பார்த்து நல்ல வேலை தெளிவாக எழுதியிருக்காரு. சர்வீஸ் கமிஷன்ல மற்ற கேள்வி இது இந்த இமயமலையின் உயரம் என்னன்னு கேட்டு என்ன பண்ண போறான் ஒரு திருக்குறளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்ப நான் சொல்லுவேன், இந்த அறத்துப்பால்ல அமைச்சியலும் அது மாதிரி வச்சிருக்காங்க சார். நிறைய கேள்விகள் வருது. சிலபஸ் இருக்குது, ஒரு 6 பகுதியை கொடுத்திருக்காங்க. முழு திருக்குறளை படிச்சாகணும். பொது அறிவுலயே கொண்டு வந்தாச்சு. பொது தமிழ்ல வச்சா கூட பொது தமிழ் பொது ஆங்கிலம் எடுப்பாங்கன்ட்டு இப்ப பொது அறிவுலயே வச்சாச்சு. கண்டிப்பா எல்லாரும் படிச்சாங்க. எல்லாம் உங்களை மாதிரி அரசு பணியாளர்கள் இருக்கும்போது எல்லா அரசுக்கும் உரிய முறையில வந்து என்ன கருத்து போய் சேருமோ சொல்லிட்டு இருப்பீங்க. இந்த அரசு பால்ல வந்து அரசியலும் அமைச்சியலும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு அரசன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, குடிமக்கள்கிட்ட எப்படி நடத்தணும். குடிமக்கள் யாரு? நம்ம கிளையன்ஸ் தான், அது டாக்ஸ் பேயர்ஸ் தான். அதை அப்படியே மாற்றணும். அதை வள்ளுவத்தை வந்து நம்ம வாசை குழந்தைச்சாமி சொல்ற மாதிரி ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தில் என்ன வேல்யூ போடுறோமோ A+B ஹோல் ஸ்கொயர் = A² + B² + 2AB ரிசல்ட் வரும். ஏவுக்கும் பிக்கும் என்ன வேல்யூ போடுறோமோ அது மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் விளையாட்டு வீரராக இருக்கலாம், அரசு பணியாளராக இருக்கலாம். அப்போ இந்த 2 இதுலேயும் கூடிய இந்த சாலியன் ஃபீச்சர்ஸ் சொல்ல போனீங்கன்னா 7 பண்புகள், தலைமை பண்புகள் சொல்லிட்டு 382 83 சொல்லுவார் வள்ளுவர் சொல்லுவார். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, அது மாதிரி அடுத்தது அஞ்சாமை, ஈகை, அறிவு, இந்த 7 பண்புகள் சொல்லுவார். அப்புறம் வெறுவந்த செய்யாமை இருக்குது. டே இது மாதிரிலாம் பண்ணிடாதீங்கடா, நீங்க முடிஞ்ச வரைக்கும் இணக்கமா இருங்க. நீங்க வந்து பி த கன்சல்டன்ட் வித்வுட் பேமெண்ட் பிகாஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் பேயிங் அஸ். இப்படிதான் சொல்லி தான் என் ஆஃபீஸர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு அப்புறம் இன்னொரு கூட போடுவோம். நான் வேலோடு நின்றான் இடு என்றது போலும், கோலோடு நின்றான் இரவும். டே திருடன்டா, டே எது டாக்ஸ் பே பண்ணுமோ அதை மட்டும்தான் நம்ம வாங்கணும். வேற ஏதாவது வாங்கணும்னா வள்ளுவர் என்ன சொல்றாரு, நீ பிச்சைக்காரன் சொல்ல கிடையாது, உன்னை திருட அப்படிங்கிறாரா வள்ளுவர். திருடன் சொல்றாரு, திருடன் சொல்லிவிட்டு பிச்சைக்காரங்கிறார். நீங்க எவனையும் வந்து கையை முறுக்கிலாம் வாங்க, சட்டம் என்ன சொல்லுதுன்னு அவனுக்கு சரியா சொல்லி கொடுங்க, புரிய வைங்க. எல்லோரும் நல்லவர் தான், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நல்லவர் தான். சில பேர் முடியாம இருக்கும், இந்த மாசம் பே பண்ண முடியாம இருக்கும், அடுத்த மாசம் அரசே சொல்லுது சரி அடுத்த மாசம் பே பண்ணுப்பா, இன்ட்ரெஸ்டோட பே பண்ணுப்பா. முன்ன 18% இன்ட்ரெஸ்ட் வச்சிருந்தாங்க. அப்புறம் அது முன்ன 6% வச்சிருந்தாங்க. பே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அடுத்த மாசம் இன்ட்ரெஸ்டோட பே பண்ணு, அவ்வளவுதான். அரசே வந்து எவ்வளவு கேட்டு பண்ணிட்டு அப்ப ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவோம், இந்த அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் சொல்லிட்டு இந்த குடிசைகள் வகை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப 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 முக்கியமான. அதிகமா திருக்குறள் யாரும் இந்த பக்கம்லாம் போறதே இல்லை. நம்ம ஆளுங்க மிஞ்சி போனான்னா கல்வி, அப்புறம் செய்க பொருளை, அது ஒரு முழக்கம் சொல்லுவாங்க. அப்புறம் அகர முதல எழுத்துல சொல்லுவாங்க, ஒரு 10 குறள் சொல்லிட்டு நின்று விடுவாங்க. அப்படி கிடையாது. 96ல் வந்து பாத்தீங்கன்னா குடிமை, மானம், பெருமை, இந்த எல்லாரும் சொல்லுவாங்களா குறள் 972 972 பெருமைங்கிற அதிகாரத்துல வருது. ஒரு மனிதனுக்கு எப்படி பெருமை வரும்? பிறப்பால் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. வேற யார் மாதிரியே பிறக்கிறாங்களா? உடனே செசேரியன் இருக்கணும், அல்லது நார்மல் டெலிவரி இருக்கலாம், அப்படிதானே? அப்ப எல்லாருக்கும் பிறப்பால் வந்து அனைவரும் சமம். சிறப்பவ்வா தொழில் செய் வேற்றுமையான்னு போட்டுக்கணும். செய்தொழில் வேற்றுமையானா அங்கேயும் சில பிரச்சனைகள் வரும். அந்த குரல் நான் என் நண்பர்கள்ட்ட கேட்டேன், இலக்கணம்லாம் தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இலக்கணம் தெரிஞ்ச நண்பர்கள் கேட்டேன், தொழில் செய் வேற்றுமையான்னு போனால் தலை தட்டுங்களான்னு. தலை தட்டுங்க அப்படின்னாங்க. அப்ப பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவ்வா தொழில் செய் வேற்றுமையான். இப்போ ஒரே வேலை இருக்குது, சரவணன் செய்றீங்க, நானும் செய்கிறேன், 2 பேரும் ரிசல்ட் முடிஞ்சோன்னு தாங்க நான் பண்ணிருக்கேங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன். சரவணன் ரொம்ப அருமையாக எழுதிருக்க, நீ என்ன எழுதிருக்க கேட்குறாங்களே, சீனியர் ஆஃபீஸர்ஸ் கேட்கலாம். 2 பேரும் ஒரு டிராஃப்ட் விட்டுப்பா, இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கோம், திட்டம் போடலான்னு இருக்கோம். எங்கேயாண்டு வியவர்க்க தண்ணிங்க சொல்றீங்க, இது மாற்றி சொல்லணும். நான் எதுக்கு சொல்றேன்னா, இல்லை இந்த தொழில் செய்யும்போது வேற்றுமை வரும். இப்போ சிவில் சர்வீஸில் எல்லாம் தான் ஒரே பரீட்சை மூலமாக தான் வராங்க, எல்லோரும் ஒரே மாதிரியாக செயல்படுறாங்க. வள்ளுவர் சொல்றாரு இல்லையா,
இணைவகையாய் தேறிய கண்ணும் வினைவகையாய் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர். பலர்ன்ட்டார். டேய் மெஜாரிட்டி வந்து நீ எதிர்பார்த்த மாதிரி இருக்க மாட்டான்டா. 80-20 80-20 20 தான் 80% தேரும். இந்த 20% தான் இந்த நாட்டையே இயக்குதுங்க. நீங்க எந்த தொழிலும் எடுத்துங்க, இந்த 80-20 பிலாசபி இன்னைக்கு நம்ம பேசுறோம். ஆனா வள்ளுவர் அன்னைக்கே சொல்றாரு. அதனால நீ என்ன டெஸ்ட் வேணாலும் வை. இப்போ எத்திக்ஸ் என்ன ஒரு பேப்பர் வச்சிருக்காங்கல்ல, என்ன பேப்பர்? 4வது ஜெனரல் ஸ்டடீஸ் 4வது பேப்பர் வந்து எத்திக்ஸ். எத்திக்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ எத்திக்ஸ் பரீட்சையில் பாஸ் நல்லா ஃப்ளையிங் கலர்ஸ் வாங்கிட்டு வரான். 2 மாசத்துல வெளியே போயிடுறாங்களா, ஃப்ராட் பண்ணிட்டு வந்துட்டான், உள்ள சர்வீஸ்ல வந்து சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு பாக்குறோம் செய்தியில். பார்க்கணும் இல்லையா, நம்ம செய்தியெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்ப இணைவகையான் தெரியவகைன்னு வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர். அப்ப அந்த 96 அதுக்கு சொல்ல வந்து 96, 97, 98, அப்புறம் வந்து பண்புடைமை இருக்கு, சான்றாண்மை இருக்கு. அதை விட அடுத்தது வந்து 103 குடிசையில் வகை அதிகாரம். நன்றியில் செல்வம் நடுநில் ஒன்று இருக்குது. அந்த சான்றாண்மை குரல்லாம் வந்து அப்பா, சான்றாண்மை பெரிய விஷயம். சான்றோர் அப்படின்னா தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல். ஆமா, தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தப்பு தானே. அப்ப பெரிய ஆபீசர் சீனியர் ஆபீசர் பண்ணா தப்பு கிடையாதா? அப்ப தெரியாம பண்ணிட்டப்பா, அது என்ன லான்னு கேட்டு செஞ்சா. எனக்கு ஒரு தோணுது சார், சான்றாண்மை அதிகாரம் எல்லாம் படிக்கும்போது நம்ம இந்த கூட்டத்திலாம் பேசும்போது ஆண்டோர்களே சான்றோர்களே சொல்றோமே, அதெல்லாம் ரொம்ப ஓவர், பயங்கர ஓவர். உண்மையில ஸ்ட்ரிக்டா வள்ளுவர் உட்கார வச்சு மார்க் போட சொல்லணும்னு வச்சுங்க, ஒருத்தரும் தேர மாட்டாங்க, சான்றோர் தேர மாட்டாங்க. அவர் சொல்றா பாருங்க, அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண் அப்படின்ட்டார். நான் சொல்லுவேன் இதான் பென்டகன் அப்படின்பேன். பென்டகன் திருக்குறள். பென்டகன்னா பவர்ஃபுல் ஸ்ட்ரக்சர் இது இல்லையா? அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் இருக்கக்கூடிய இடம் 5 தூண்ல தான், 5 ஐங்கோண வடிவத்தில் தான் இருக்கு. வள்ளுவர் இங்க ஒரு ஐங்கோண வடிவத்தை சொல்லி இந்த 5 தூண் வந்து இவனை தாங்கி நிக்குதுப்பா. இந்த 5 யாரும் முழுமையா இருக்காங்களோ அவங்க தான் சான்றோர்னு ஒரு டிஃபைன் பண்றாரு. அப்ப குடிமைங்கிற குடிமை இயல், அப்ப குடிமை பணியாளர் நாம சொல்லிக்கிறோம். பிறர் தீமை சொல்லா நடத்துவது சால்பு. அப்புறம் இது வந்து அதுல சொல்றாரு இல்ல, அதே சமயத்துல தோல்விக்கு இது சால்புக்கு கட்டளை யாதனில் தோல்வி துளையெல்லாம் உரசி பாக்குறது வந்து அதனோட கீழே உள்ளவன்ட்ட தப்ப ஒத்துக்க மனசு வராதுல. அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்கதான் சான்றோர். அதனாலதான் குடிமைகள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன பார்த்தீங்களா, அறத்துப்பாலில் மூவகை குற்றங்கள், பொருட்பாலில் வந்து அமைச்சருக்கு சொல்லப்பட்டது, அரசருக்கு சொல்லப்பட்டது, தூது இருக்குது, ஒற்றாடல் இருக்குது, படைச்சருக்கு இருக்குது, அப்புறம் பொருள் செயல் வகை இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தாண்டி நட்பு வந்து அதை விட ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சரி, அரசியல்லையும் சரி, இதில் ஆட்சியை நம்ம இதுலேயும் சரி, நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து இருக்கணும்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் ஒரு நட்புரிமையோட நட்பு. எனக்கு வரும்போது நீங்க அடிக்கடி சொல்ற எனக்கு ஒரு கொட்டேஷன் ஞாபகம் வருது சார். வள்ளுவர் வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க, இந்த எல்லா இயக்கமும் கொண்டாடுது, வள்ளுவருக்கு எல்லாரும் உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. வள்ளுவருக்கு எல்லோரோடும் கூட்டணி உண்டு, யாரோடும் கூட்டணி கிடையாது. இல்ல, அவர் என்ன சொல்றாங்க, எல்லோரும் எல்லோரும் வந்து வள்ளுவரிடம் வந்து உறவு கொண்டாடலாம், ஒருவரும் உரிமை கொண்டாட முடியாது. அவர் என்னை சேர்ந்தவர்னு சொல்லிக்க முடியாது. அப்புறம் இன்னொரு வகையில் கொஞ்சம் லைட்டா சொல்லணும்னா, வள்ளுவர் வந்து இப்ப இந்த சீட்டெல்லாம் விளையாடுறாங்க இல்லையா, அதுல வந்து ஒரு ஜோக்கர் ஒன்று இருக்காது, அதை வந்து எடுத்து எங்க வேணாலும் வச்சுக்கலாம். வள்ளுவரை நம்ம வந்து நான் அப்படி சொல்லுவேன், அந்த மாதிரி பொருள் சொல்லுவார்ல. பட் ஆனால் வள்ளுவர் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தி வருவார். எல்லா சமயங்களுக்கும், சமயம் பார்வை உள்ளவர்களுக்கும், சமய பார்வை இல்லாதவர்களுக்கும், சமய பார்வை இல்லாதவர்கள் ஆனால் அறம் பார்வை உள்ளா பார்த்தீங்களா, அறத்தையே கடவுளா சொல்றாரு. எங்க சொல்றாருன்னா, என்பிலதனை வெயில் போல காண்மையே அன்பிலதனை அறம், அறக்கடவுள். அண்மையில் கூட சோனா கந்தசாமி ஐயா ஒரு வாழும் அறிஞர், இப்படி பேராசிரியர் ஈசுந்தமூர்த்தி, ஞானசுந்தரம், இவங்கெல்லாம் வந்து வாழும் நம்மோடு வாழும் பொருள் அறிஞர்கள். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக திருவள்ளுவர் கழகத்துக்கு தேஞ ஐயா போயிட்டு இருக்காரு, தென்காசி திருவள்ளுவர் கழகத்துக்கு. கற்பக மலர்கள் அவருடைய கற்பக மலர் அருமையான நூல். நம்ம இந்த சான்றோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து இந்த வள்ளுவத்தை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதில் வந்து சோனா கந்தசாமி ஐயா சொல்லுவார், அண்மையில் தான் அவருடைய நூல் வந்து 4 வால்யூம் போட்டிருக்காங்க. மணிவாசகர் பதிப்பு ரொம்ப அற்புதமான ஒரு நூல். அது ஆய்வு தெளிவுரைன்னு எழுதியிருக்காரு. பௌத்தம் சார்ந்த சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக தெரியும். அவருடைய வழிபாடு கடவுள் முருகன் சொல்லுவார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரு புத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னது? ஒரு சீலத்தையே கடவுளாக கொண்டவர். சீலம்னா அறம், அறத்தையே கடவுளாக கொண்டவர் புத்தர். அதனால வந்து புத்தர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. அறம் தான் கடவுள் அவரை பொறுத்த வரைக்கும். எப்படி காந்தி வந்து ட்ரூத் இஸ் காட் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, காட் இஸ் ட்ரூத்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உண்மையே கடவுள், அது உண்மையே கடவுள். அப்போ வள்ளுவர், நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அறம் கடவுள்ங்கிறது யாரும் மறக்க முடியாது.
அரசியல் புரட்சியோருக்கு அறம் கூற்றாகும். இது தமிழுடைய நம்பிக்கைங்க. வழி வழியா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது நம்ம சமண நூலா இருக்கணும். ஆனா நம்ம ஐம்பெருங்காப்பியங்களை பாத்தீங்கன்னா அது பல்வகை சமய, அது சமணமும் பௌத்தமும் சார்ந்து. ஆனா தமிழ் சமூகம் அதை எடுத்து கொண்டாடுகிறது, உச்சி மீது வைத்து கொண்டாடுகிறதுங்க. இப்ப நீங்க வந்து நிறைய அப்ளைடு ஃபார்ம்ல திருக்குறள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க உள்ள திருக்குறள். இப்போ வந்து நீங்க வந்து பரிமேலழகர் உரை எழுதியிருக்கீங்க. அதுக்கு வந்து சிற்பி ஐயா வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு அணிந்துரை கொடுத்திருக்காரு. அதுல கொடுக்கும் பொழுது பரிமேலழகர் உரை வந்து எல்லாருக்கும் புதுசா படிக்கிறவங்க சந்தேகம். பரிமேலழகர் உரை பத்தி ரெண்டு, இங்க ஒரு நம்ம அந்த ஊடகத்துல வந்து பார்த்த இவர் சொல்வேந்தர் சுகீசிவம் சொல்வாரு, 4 செய்தி சேனல் பார்த்துட்டோம்னா நம்ம குழம்பி போயிருவோம் அப்படின்னு. ஒவ்வொரு செய்தி சேனலையும் ஒன்று சொல்ற மாதிரி எது உண்மையான செய்தி நமக்கு தெரியாது அப்படின்ட்டு. அது மாதிரி பரிமேலழகரை பற்றி ஒவ்வொருவரும் ஒரு கருத்து வைக்கிறாங்க. இப்போ நாங்க கேள்விப்படுறது, முதல்ல இப்ப கேள்விப்படும் பொழுது பரிமேலழகர் உரை என்பது டம்ளர் பால்ல ஒரு துளி விஷம் அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. இன்னொரு நீங்க சொல்ற இது வந்து 1 கிலோ அரிசியில சில கற்கள் கிடைக்கலாம், கல்லை புறக்கி போட்டுட்டு நீங்க வந்து அரிசியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிமேலழகர் மேல் வரக்கூடிய விமர்சனம் என்ன? ஆனால் பரிமேலழகரை கொண்டாடக்கூடிய உங்களை போன்றவர்கள் அந்த விமர்சனத்தை வந்து எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, நான் எப்படி பரிமேலழகர் உண்மையில அந்த பரிமேலழகர் பக்கம் நான் சொன்னேன் 2005 முதல்ல படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டேன் 2007. அப்போதான் வந்து அந்த சமயத்துல என் மனைவிகிட்ட சொல்றேன், ஏமா நீ கதையெல்லாம் படிச்சுட்டே இருக்கிய, அந்த கதையோட சேர்த்து ஒரு குரலையும் பின்னி ஒவ்வொரு பக்கம் 1.5 பக்கம் எழுதிட்டா பிள்ளைங்களுக்கு போய் சேருமே. எல்லா அதிகாரத்துக்கும் ஒரு அதிகாரத்துக்கு ஒரு கதை, அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா குரலோடைய அந்த கருத்தும் அந்த கதை மாந்தர்கள் வழியா வந்து உரையாடல வந்துடணும். ஆனா முடிக்கும் போது ஏதாவது ஒரு குரல்ல போய் முடிக்கணும். அது மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மொத்தம் முதல்ல இருக்கக்கூடிய அறத்துப்பாலுக்கும் பொருட்பாலுக்கும் 124 கதைகள் எழுதினாங்க. சரி, அது 16 எடுத்துட்டு 108 போடலாம்னா அப்புறம் விஜயபதி மேலே என்னாச்சு, இல்லை முழுசாவே போட்டுருவோம்னாரு. அப்புறம் ஒரு பக்கம் படம் போடணும் என் பையன் சொன்னான். அப்ப நாங்கெல்லாம் குடும்பமா சேர்ந்து ஆலோசிச்சுதான் அதுக்கு பேர் வந்து நிழல் காட்டும் நிஜங்கள், பொய் மூலமா மெய்க்கே அப்படின்னு பேர் வச்சோம். அந்த நூல் வெளியீட்டு விழா வந்து கோவையில் நடந்தது. அப்ப நண்பர் சந்தியா பதிமோகன் நடராஜன் வந்தார். அப்ப அப்துல் கலாமுடைய நண்பர் சம்பத்துன்னு அங்க ஒருத்தர் இருக்கார். அவரு சொன்னாரு, நீங்க திருக்குறள் பேசிட்டீங்க, இந்த நட்பை பத்தி என்ன சொல்றாருன்னு. ஏன்னா அவரு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு, கலாம் ஐயா வந்திருந்தாரு அந்த நிகழ்ச்சிக்கு. நான் பாக்குறேன், மேடையில 7 சேர் போட்டிருந்தாங்க. ஒரு சேர் உயரமா போட்டு இந்த பக்கம் 3 சேர், அந்த பக்கம் 3 சேர் குடலமா போட்டிருந்தாங்க. கலாம் அங்க வரும்போதே சொன்னாரு, அந்த சேர் எடு அப்படின்ட்டார். 7 சேரும் ஒரே மாதிரி போடுங்க அப்படின்னு. அவர் சிட்டிங் பிரசிடென்டா இருக்கும்போதா? அப்படிதான் நினைக்கிறேன். போடுங்க அப்படின்ட்டாரு. வந்துட்டு இவர் ஒரு பெண்களுக்காக கல்விக்காக ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறாரு. அது அங்கேயே வந்து ஒரு நிதியை செக்ல கையெழுத்து போட்டு கலாம் அவர் நண்பருக்கு சம்பத்து கொடுத்தாரு. அவரு அப்புறம் தான் அவரு எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருந்தது. அங்கே கோயம்புத்தூர்ல 4 ஆண்டுகள் நான் ஆணையராக இருந்தப்ப அவர் சொன்னாரு, இந்த நட்பை பத்தி பரிமேலழகர் என்ன சொல்லிருக்காருன்னு கொஞ்சம் ஆழமா போய் பாருங்களேன் அப்படின்னாரு. அப்பதான் நண்பர் நடராஜன் சொன்னாரு, ஏன் சார் நட்பை மட்டும் பாக்குறீங்க, நீங்க முழு நூலும் அவர் என்னதான் சொன்னான்னு சொல்லிவிடுங்க, பாத்துருங்க அப்படின்னாரு. அப்பதான் வந்து அன்னைக்கு நானும் நண்பர் நடராஜன் பேசிட்டு இருக்கும்போது அந்த பாமரருக்கும் பரிமேலழகர், ஏன்னா நான் வந்து அடிப்படையில் ஒரு பாமரன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இலக்கணம் தெரியாது, இலக்கியம் தெரியாது, அணிநலன் தெரியாது, எதுவுமே தெரியாது. எதுவும் தெரியும், தாய்மொழி தமிழ். எனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்குது தெரியும், ஏன்னா ஒரு பாடம் தமிழ் பாடமா போட்டு சோறு போட்டுக்கிட்டு இருக்குது, என்னை வாழ வச்சுட்டு இருக்குது. அதுக்கு மேல எனக்கு தமிழ் வந்து எனக்கு பழக்கம் இல்லை. அப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு, அப்ப என் நண்பர் ஒருத்தர் தண்டபாணி தேசிகருடைய நூல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு மதுரையில இருந்து. 7 வால்யூம். அது ரொம்ப அருமையான உரை களஞ்சியம். மதுரை பல்கலைக்கழகம் போட்டிருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் திருக்குறளே தோய்ந்தவர் அவர். அப்புறம் தான் வந்து யாரோட உரையெல்லாம் அதுல வந்து பழைய உரை 5 உரை, அப்ப புது உரை, புதிய உரைகளை 1, 2, 3 உரை அதெல்லாம் பார்த்துட்டு தொகுப்பும் குறிப்பும் போட்டு ஒவ்வொரு குறளுக்கும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அதுல ஒப்புமை எங்கெங்கெல்லாம் வருது, கம்பராமாயணத்துல எங்க வருது, விநாயகர் புராணத்துல எங்க வருது அப்படின்னு எல்லாத்தையும் வந்து அவர் போட்டுப்பாரு. வடிவேலு செட்டியாரும் ஒரு இல்ல, அது எனக்கு அப்பதான் அதெல்லாம் தெரியாது. முதல்ல தண்டபாணி தேசிகரை பத்தி எனக்கு நண்பர் ஒருத்தர் எங்க இதுல வாசுலி சூப்பண்ட், அவர் வேறு நன்றியோட நினைவு கூறுகிறேன். அந்த 7 வால்யூம் 900 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அட இவ்வளவு வேலை பண்றாரு. அப்ப அதுல இருந்து வாங்கிட்டு உள்வாங்கி நாம அப்படியே எளிமைப்படுத்தி எழுதிட்டே இருந்தேன். அது தொடர்ந்து எழுதிட்டே இருந்தா 2009 இது ஆரம்பிக்குது. மனைவியுடைய நூல் வெளியீட்டு விழா 13ஆம் தேதி அவங்க பிறந்தநாள்லயே வச்சிருந்தேன், நவம்பர்ல. அந்த சமயத்துல தான் ஒரு இந்த நூல் கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதுவேன் நான். ஒரு பக்கம் ஒரு குறளுக்கு 2 குறள் 3 குறள் அப்படி எழுதிட்டே வரும்போது தான் பார்த்தேன், இந்த பரிமேலழகர் மேல வந்து அதாவது அளவுக்கு அதிகமான குற்றச்சாட்டு. வள்ளுவர் என்ன சொல்லுவாரு,
தக்காங்கு நாடி தலை செல்ல வண்ணத்தால் சொல்லுவார். தக்காங்கு நாட வேண்டும். அவர் எவ்வளவு குற்றம் பண்ணாரோ அதுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். இப்போ தமிழ் சமூகம் ஒரு ஆள் சரியில்லாத ஆள்னு வச்சுக்க 700 ஆண்டுகள் தன் தலைமையில் தூக்கி சுமக்குமா? அத்தனை பேருக்கு அறிவே கிடையாதா? அது தூக்கி சுமந்த சமூகம் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்? பார்ப்பனர்களா அல்லது வேறு இடத்தை சார்ந்தவர்களா? எல்லோரும் கொண்டாடினாங்க. குறிப்பா பார்ப்பனர் அல்லாதவர்கள் கொண்டாடினாங்க. அவர் வைணவர். ஆனா அவர் ஒரு குறளுக்கு இதுன்னு நினைக்கிறேன், அநேகமா அந்த பகுத்துண்டு பள்ளிகள் நினைக்கிறேன், எல்லா நூல்களிலும் நல்லெண்ணெய் எடுத்து பொதுப்பட கூறுதல் இவருக்கு இயல்பாகலின்னு ஒரு குறளுக்கு பரிமேக விளக்கம் சொல்லுவார். அப்ப அது நல்லாற்றான் நாடி அருளாக பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை என்பார். இந்த அருள் தான் துணைங்கிற குறள்ல வரும்போது விளக்கம் சொல்லும் போது பரிமேக சொல்லுவாரு, நீங்க எந்த சமயத்தை சேர்ந்தவனாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் சுத்திப்பாரு, அப்படி வேணாலும் வளர்ச்சி கிடைச்சு பாரு நீ, ஆனா அருள் தான் உச்சமான அறம்னு சொல்லுது. எல்லா நூல்களிலும் நல்லெண்ணெய் எடுத்து பொதுப்பட கூறுதல் இவருக்கு இயல்புன்னு வள்ளுவர் சொல்லுவாரு. அந்த இயல்பு மாறாம ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரான பரிமேழகர், காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர், 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், கடவுள் வாழ்த்துக்கு பொருள் எழுதும்போது கூட சைவ சமயத்தை தான் சைவ ஆகமத்தை தான் கோட் பண்றாரே ஒழிய, மேற்கோளை காமிக்கிறார் ஒழிய வைணவம் சார்ந்து கிடையாது. நம்மாழ்வாரை பின்னால பொருட்பாலில் இறைவனுக்கு சொல்லும் போது படித்தார் பெரியாரும் சொல்லிட்டு நம்மாழ்வாரை பெரியார்னு சொல்லுவார். அங்க கொண்டு திருவாய்மொழியை 2 இடத்துல சொல்றாரு, 2 இடமோ 3 இடமோ சொல்றாரு. கம்பராமாயணம் கிடையாது, ராமாயணத்தை ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்றாரு. கம்பராமாயணமே அதில் காணாம், மேற்கோள காணாம். ஆனா அவர் காமிக்கிறது பூரா சீவக சிந்தாமணி, வளையாபதி ஒரு இடம், அப்புறம் நாலடியார், புறப்பொருள் உண்பாமலை, தொல்காப்பியம். வடநூல் மரபிலிருந்து எங்கே மாறுபட்டிருக்கார் வள்ளுவர்கிறதையும் அதுவும் சொல்றாரு. ஈன்றால் பசு காண்பாயினும் செய்ய சான்றோர் படிக்க முடியும் சொல்லும்போது வடநூல் மரபை மறுத்து அப்படின்னு சொல்லுவார். இப்ப எனக்கு என்னன்னா, ஒரு வடநூல் மரபை ஒட்டி உரை வந்துட்டான்னு சொல்றது எனக்கு ஏற்றுக்க முடியல. ஏன்னா எந்த இடத்துலையுமே அந்த பாயிரத்துல மட்டும்தான் ஒரு மனு முதலிய நூல்கள் சொல்றாரே ஒழிய பின்னால எங்கேயுமே மனு நூலை அவருக்கு கோட் பண்ண கிடையாது. அது மேலிருந்து மேலில் ஒரு குரலுக்கு சொல்லும் போது இன்னொரு குரலை சொல்லும் போது ஒழுக்கம் உடைமை குடிமைன்னு டிஃபைன் பண்ணுவார். அதுல கூட சொல்லும்போது என்ன சொல்றாரு, இந்த உடம்போடு போகும் சாதியினும் உயிரோடு ஒரு ஒழுக்கம் மேலானது அப்படிங்கறத வடிவிட்டு காமிக்கிறார். அதாவது யாரோ கூட சொல்லுவாங்க, நீங்க மதம் கூட மாறலாம், சாதி மாற முடியாதுன்னு சொல்லிட்டு பரிமேகர் சொல்றாரு, உடம்போடு போகும் செத்தாதான் போகுங்கிற சாதி. 13ஆம் நூற்றாண்டு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்ணாடி வச்சுட்டு பரிமேகர் நான் பார்க்க கூடாது. அப்ப பரிமேகர் நேர்மையா சிற்பி மாதிரி ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லணும் சார். இப்ப இந்த சோசியல் மீடியால கேன்சல் கல்ச்சர்னு ஒருத்தர் வந்திருக்கு. ஒரு ஆளை நீங்க இது பண்ணணும்னா திரும்ப திரும்ப அவங்கள பத்தி நெகட்டிவா போட்டுட்டே இருக்கணும். அந்த மாதிரி 700 வருஷமா அஃபெக்ட் ஆன ஒரு கேன்சல் கல்ச்சர்ல மாட்டிக்கிட்ட ஒரு பரிமேகர் நினைக்கிறேன். 700 வருஷமா தூக்கிதான் கொண்டாடிச்சு சமூகம். சமீப காலமா அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த நூல் எழுதும்போது என்னுடைய முன்னாலேயே நான் குறிப்பிட்டிருப்பேன், பரிமேகர் சார்ந்த அறிவார்ந்த உரையாடல்களை அடுத்த தளத்திற்கு இட்டு செல்லும் என்பது என் நம்பிக்கை. ஏன்னா சிற்பி சொல்லும் போது குணம் நாடி குற்றம் நாடின்னு சொல்ற மாதிரி சிற்பி ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு. வடநூல் சார்பானது, தன் கால வழக்குகளுக்கு இடம் கொடுத்தது. ஏன் தெரியுமா, பெரியாரை துணை கூடல்ல பெரியார் யார் அப்படின்னு சொன்னா புரோகிதரும் அமைச்சரும் வரும். அது அவரு கால வழக்கு. அப்ப வருணாசிரமம் சம்பந்தப்பட்டது. இந்த 3 அதுல இருக்குது. இது பெண்கள் பற்றி சிந்தனை வரும்போது கூட புதல்வரை பெறுதல் மாற்றுவாரு. அது புதல்வரை பெறுதல் சாப்டர் மாத்துறாரு. அதை மாத்திட்டு மக்கள் பேர் மணக்குடவர் அது மாதிரி தலைப்பு வச்சிருந்தாரு. இல்ல, மணக்குடவர் மக்கள் பேர் தான் வச்சிருக்காரு. இவரு புதல்வரை பெறுதல் மாற்றுறாரு. அதுக்கு முதல் அதிகாரம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேரும்பார். அப்ப அடுத்த அதிகாரத்துக்கு தோற்றுவாய் செய்தார்னு பல இடத்துல அவரே எழுதியிருக்காரு. ஆனா புதல்வர் பெறுதல் இவர் அவர் கால வழக்கத்தை ஒட்டி மாத்திருக்காரு. அவர் மாத்திருக்காரு. அவர் நீர்க்கடன் செய்வதற்கு புதல்வர் தேவைன்னு அதையும் எழுதுறாரு. அது யாருக்கு சொல்றாரு, இருபிறப்பாளர் மூவருக்கும். இதெல்லாம் நான் பரிமேகர் மேல எனக்கு ஐயா என்னெல்லாம் விட்டுட்டீங்களே நீங்க, இருபிறப்பாளர் மூவருக்கும் மட்டும்தான் இந்த சாப்டரா, அவங்களுக்கு தான் பிள்ளைங்களாது, மத்தவங்க எல்லாம் பிள்ளைங்க கிடையாதா? பாமரருக்கு பரிமேகர் எழுதினாலும் பரிமேகரோட விமர்சனங்களை அப்படியே ஏத்துக்கிறீங்க. ஏங்க நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் அவருக்கு வக்கீல் கிடையாது. ஆனால் ஒண்ணு, தமிழ் சமூகம் அவரை முற்றாக ஒதுக்கி விடக் கூடாது. பேராசிரியர் ஈ சுந்தரமூர்த்தி தேப்பமொழி மேற்கோள சொல்லுவாரு, பரிமேகர் ஒரு பாறை மாதிரி, எல்லாரும் வேகமா மோதுவாங்க, நீர் மோதும், மோதி என்ன பண்ணும், பாறை அப்படியே நிற்கும், அப்படியே விலகி போயிடுவோம். அதே மாதிரி பரிமேகர் அறிவார்ந்த விமர்சனங்கள். பாருங்க, இந்த அஷ்டாங்க யோகம் இருக்கு பார்த்தீங்களா, 8 யோகம் சொல்றாங்க இல்லையா, அந்த 8க்கு 5க்கு தமிழ் பேர் சொல்றாருங்க. எந்த குரல் எனக்கு சரியா நினைவில்லை, 5க்கு தமிழ் பேர் சொல்றாரு. அவர் சிற்பி அழகா சொல்றாரு. 3 குறைய சொல்றாரா,
ஆனால் வந்து 5 அதோடைய சிறப்பு சொல்றார். ஒட்பம், ம். நுட்பம், ம். பன்னூற் புலமை, ம். தர்க்க நெறி, ம். ஆற்றொழுக்க போன்ற தமிழ்நடை, ம். 5 ப்ளஸ் பாயிண்ட் சொல்லி இந்த 5 காரணத்தால ஓங்கி உயர்ந்து ஒரு கொடிமரம் போல் நிற்கிறதுன்னு சிற்பி ஐயா சொல்லிட்டாரு. நான் யாருங்க நானு? Correct. அப்ப நான் என்னுடைய இது என்னன்னா, இந்த பாமருக்கும் பிரிமியர்கள் பார்த்தீங்கன்னா, இதோடைய வாசகர் கூட்டத்து பார்த்தீங்கன்னா, எனிவே இதை எழுதிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா தான் அப்புறம் தண்டபாணி தேசியர் வந்தார். அப்புறம் வைமுக வழியில் வராரு. அப்புறம் சிவாலயன் மோகன் மூலம் தான் வைமுக வராரு. என்னுடைய நண்பர் ரிசர்வ் பேங்க்ல பேச கூப்பிட்டாங்க. எம்ஏ உடம்பு பாலு அவங்களாம் பேச கூப்பிட்டாங்க. அந்த சமயத்தில் போயிருந்தப்போ எனக்கு நூல் ஒன்று கொடுத்தாங்க, வழிவழி சிட்டியார் நூல். யாரோ போட்டுக்கன்னு பார்த்தா சிவாலயன் மோகன். அப்புறம் அதுலேருந்து அவர் தொடர்பில் வந்தார். அப்புறம் வைமுக வந்து இங்கே ஒரு புத்தக காட்சியில் வந்து நான் வைமுக உரையை வாங்கிட்டு போய் இப்போ 2011 அதெல்லாம் வாங்கி இந்த 3 பேரையும் வச்சுக்கிட்டு, தண்டபாணி தேசிகர், வைமுகோ, இவர் 3 பேரையும் வச்சுக்கிட்டு, என்னுடைய கருத்து அந்த நூலில் ஒன்று கூட கிடையாது. நான் செஞ்சதில் அந்த பாமருக்கு பரிமேகர் என்னன்னா, பரிமேகரை எளிமைப்படுத்தி அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல உங்க புத்தக வெளியீட்டு விழால, நூல் மதிப்புரை விழால நான் பேசினேன். விஜயாபதி வேலாயுதம் அண்ணாச்சிலாம் கூட வந்து ஆமா 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 அவனை பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சீட் எழுத ஆரம்பிச்சாங்க. இப்பதான் பேச வந்திருக்கோம், உடனே சீட் எழுதுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சம்பவம் பகிர்ந்தேன். இந்த காலத்துக்கு பொருந்துமான்னு கேக்குறாங்க. யூபிஎஸ்சி இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு பையன் வந்து அவர் ஐஆர்எஸ் சர்வீஸ்ல இருக்காரு, பூக்கோ சரவணர், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, டேக்கிங் மோட்டிவேஷன் கிளாஸஸ் அப்படின்னு போட்டுக்கும்போது அவர் வந்து போன உடனே முதல் கேள்வி வாட் இஸ் மோட்டிவேஷன் அப்படின்ட்டு. அப்ப அவர் வந்து உடனே பதில் சொல்றாரு, மென்டல் அரோசல் டு ஃபினிஷ் எ டாஸ்க் அப்படின்ட்டு. அது போர்டு சாட்டிஸ்ஃபைடு அந்த டெஃபினேஷன்ல. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அங்கேருந்து தேங்க் பண்றாரு டெல்லியில இருந்து. சார் நீங்க சொன்ன டெஃபினேஷன் சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு, நீங்க எனக்கு தேங்க் பண்ண முடியாது, பரிமேலருக்கு தான் தேங்க் பண்ணணும், என்னுடைய டிரான்ஸ்லேஷன் தான் அது. ஊக்கம் வந்து வினை முடித்ததற்கான மன எழுச்சின்னு அவர் சொல்றாரு. ரொம்ப அற்புதமான ஒரு வரையறை இல்ல? ஊக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா வினை முடிப்பதற்கான மன எழுச்சி அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த ஒரு உண்மையில பாருங்க, அவர் 800 வருஷம் கழிச்சு சரவணனுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு அவர். சரவணனுக்கு அப்ப பரிமேகர் வந்து தனித்தமிழ் நடைஞர். சமஸ்கிருதத்தை சொல்லி அவர் உரையில கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் தனித்தமிழ் உரைங்க. அப்ப தமிழ் சமூகம் பரிமேகர் எடுத்து கொண்டாடினால், இப்ப நான் சொன்ன அதே உதாரணம் தான். என்ன உதாரணம்? நச்சு கருத்தா? நச்சு கருத்துனா நீ அந்த 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 நாதம், அந்த நச்சு கருத்து எப்படி வரேன், சாப்பிட்டு கடலை சாப்பிட்டே இருக்கும், ஒரு கடலை சொத்துக்கல்லையா இருக்குது, ஒரு மாதிரியா இருக்குது, இப்போ கருப்பா தெரியுது, தூக்கி தூரமா வச்சிடலாம், மிச்ச கடலையும் சாப்பிடலாம் இல்லையா? அப்ப சிற்பி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அறிஞர், தமிழறிஞர், நம்மளோட வாழும் அறிஞர், அவர் சொல்றாரு குணம் நாடி குற்றம் நாடி, வள்ளுவரே சொல்றாரு. அப்ப அவருடைய காலகட்டத்தில் அவருக்கு தெரிஞ்சு எழுதிட்டாருப்பா. அவர் 300 நூல் படிச்சிருக்காரு, 40 நூல் பக்கமா கிட்டத்தட்ட அதுல மேற்கோளை காமிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 325 இடங்கள் அவர் இவரு நம்ம ஈசோ ஐயா கூட அது அவருடைய நூல்ல பரிமேகர் உரைத்தரன் அப்படிங்கிற நூல்ல அதை கோட் பண்ணிருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 325 இடத்துல தமிழ் நூல்களை தான் மேற்கோளை காமிக்கிறாரு. அப்ப இதை விட அவர் என்னப்பா செய்ய முடியும்? அவர் மேற்கோளை காமிச்சதுல வந்து ஒரு நூல் கணித நூல், ஏரம்பம்ங்கிற நூல், அது என்னன்னு நமக்கு தெரியல, அது ஏரம்பம். அப்புறம் 2 பாடல் வந்து முழுசா ஒரு இடத்துல என்னென்ப என எழுத்தன்ப குரலுக்கு சொல்லும் போது 2 பாடலை வந்து முழுசா வெண்பாவை வந்து சொல்லிருக்காரு. ஆனா அந்த வெண்பா எங்க இருந்து எடுத்தாருன்னு தெரியல. மொத்த எல்லாம் நம்ம அறிஞர்கள் வந்து அப்படியே தேடி கண்டுபிடிச்சு 13ஆம் நூற்றாண்டு இல்லைங்களா சார்? 13ஆம் நூற்றாண்டு 1250 60 அந்த காலகட்டத்தில் ஒரு வாழ்ந்திருக்கணும். ஏன்னா கல்வெட்டை சார்ந்து இருக்கிறத பேரரசர் காஞ்சிபுரத்துக்காரர் தானே அவரு? ஆமா, காஞ்சிபுரம் தான் சொல்லிட்டு வண்டுவரை பெருமாள் அப்படின்னு அவருக்கு பிள்ளை நாமாமா. பின்னால வந்து பரிமேகர்னு ஒரு பேர் வருது. இந்த பிள்ளை திருநாம வைஷ்ணவத்துல 2 பேர் இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் சின்ன வயசுல ஒரு பேரு, கொஞ்சம் பெரியவங்களாக ஒரு பேரு. மதுரையை சேர்ந்தவன்னு சொல்லிக்கிறாங்க, மதுரையில இருந்து இங்க செட்டில் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெரும்பாலும் என்னன்னா சான்று வந்து காஞ்சிபுரத்துக்காரரு. மணக்குடவர் இவருக்கு எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இருந்தார் சார்? ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு தெரிஞ்ச மணக்குடியார் அப்படிங்கிறாங்க. அவர் தஞ்சை பகுதியை சார்ந்தவரா இருக்கும். அவர் எழுதுறது வைதிக உரை தான். பரிமேகர் சமணம் இல்லையா? இல்ல 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 இல்ல, சமண உரை அவரு எழுத கிடையாது. ஆனா பரிமேகர் வந்து யாரும் வைணவ உரைன்னு சொல்ல கிடையாது, வைதிக உரைன்னு நம்ம தமிழ் அறிஞர் உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. 200 குறளுக்கு அல்லது ஒரு 50 குறளுக்கு, ஒரு 75 குறளுக்கு, 100 கூட வச்சுக்கங்களேன். இந்த 80-20 சொன்னீங்க இல்லையா, அந்த 20% கொடுத்துட்டு போங்களேன். மிச்சம் 80% நல்லா இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு போங்க. அதனாலதான் அந்த ஓமையே தப்பு. கல்லு வேற நஞ்சு வேற. ஒரு குடம் பால்ல வந்து ஒரு துளி நெஞ்சு விட்டா தூக்கி ஓரமா போட்டுருவீங்களா? அப்ப இது 800 வருஷமா தமிழ் சமூகம் கொண்டாடிச்சு, அவங்க எல்லாம் யாரும் ஒண்ணு தெரியாம கொண்டாடினாங்களா? சரவண பெருமாள் ஐயர்னு அவரு தான் முதல்ல கொண்டு வர்றாரு. அவரு ஐயர் கிடையாது. இந்த ஐயர்கிற டைட்டிலே உங்களுக்கு தெரியும், தொல்காப்பியத்துல ஐயர் உயர்ந்தவர்களுக்காக தமிழ் சமூகம் பயன்படுத்திய சொல்லுங்க. பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தன கரணம் என்பர்.
ஏன்னா கல்யாணம் ரெண்டு கள ஒழுக்கத்தில் இருக்காங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். இல்லை நான் இவளுக்கு எனக்கு தொடர்பே இல்லைங்கிறாப்புல. அப்புறம் ஊரார்கள்லாம் கூடி எல்லாம் பெரியவங்கலாம் சேர்ந்து செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. இன்னைக்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ ஐயர் வகுத்துல கரணம் என்பன்னு சொல்கிறா பார்த்தீங்களா, சரவண பெருமாள் ஐயர்னு ஒருத்தர் வந்து எழுதுறாரு. அவர் திருத்தணிகை சரவண பெருமாள் ஐயர்னு சொல்லிட்டு அவருடைய சகோதரர் 2 பேருமே வந்து பெரிய அறிஞர்கள் போல இருக்கு. அவர் தான் கொண்டு வராரு. அவர் வீர சைவ மரபை சார்ந்தவர். அதனால தான் அவர் ஐயர்னு டைட்டில் போட்டுக்கிறாருங்க அவர். அதனால் வந்து அந்த சமூகம் கொண்டாடி இருக்கிறது, உச்சிமேல் வைத்து கொண்டாடி இருக்கிறது. அந்த நெச்சராக்கள் தான் சொல்லுவாங்க, இவரையும் உச்சிமேல் வைத்து கொண்டாடி இருக்காங்க. அதனால் பரிமேயகரை வந்து குறை நிறைகளை இன்றைய சமூகம் ஏற்றுக்கொண்டு அது கொண்டு போகணுங்கிறது என்னுடைய வேனவா. அதே மாதிரி இதை எளிமைப்படுத்தி கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அது ஆழம், அவருடைய வள்ளுவருடைய உள்ளம் நெருங்கி போய் பார்க்கலாம். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் மிச்சம் இருக்க குரலுக்கெல்லாம் சொல்லலாம். அப்புறம் சில இதில் இந்த போருங்கிறத வச்சு அவர் பரிமேயகர் மேலே நாமக்கல் கவிஞர் கூட திருவள்ளுவர் திடுக்கிடுவார் அப்படின்லாம் நூல் எழுதியிருக்காரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வினைங்கிற சொல்லுக்கு போர் அப்படின்னு பொருள் வச்சுக்கிட்டாரு. அந்த பொருள் வராது. நீங்க வினைங்கிற சொல்லுக்கு இப்போ நீங்களும் அரசு அதிகாரியா நானும் அரசு அதிகாரியா இருந்தவன். எப்பா இந்த ஒர்க்கை வந்து செய்யும்போது போர்க்கால அடிப்படையில் செய்யணும்னு சொல்றோமா இல்லையா? மழை வரப்போது இந்த மழைநீர் வடிகால் எல்லாம் வந்து சீக்கிரம் வேலை செய்யணும், போர்க்கால அடிப்படையில் செய்யணும். அப்ப போர்க்கால அடிப்படைன்னா நீ ரொம்ப ஆல்வேஸ் அலர்ட்டா இருக்குன்னு அர்த்தம். அந்த பொருள் வச்சுட்டு நீங்க வினைங்கிற சொல்லுக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்க, அது எந்த செயலுக்கும் பொருந்தும். நாமக்கல் கவிஞர் வந்து திருவள்ளுவர் திடுக்கிடுவார் நூல்ல முழுமையா பரிமேலகரை மறுத்துரைக்கிறாரா? இல்ல ஒரு 100 குறள் எடுத்துக்கிட்டாரு. அவருடைய ஆசிரியர்கிட்ட போய் சொல்றாரு, அப்ப என் கதையில அதை சொல்லிருப்பாரு, ஒரு குறிப்பிட்ட சாப்டர் அதுக்காக டெடிகேட் பண்றாரு. ஆசிரியர்கிட்ட போய் சொல்றாரு, நான் அது மாதிரி எழுதலான்னு. என்னது பரிமேலகருக்கு உரையா? ஏன் அவரு மேல குறை கண்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன உடனே, இந்த அண்ணாத்தல் செய்யாது அலறுன்னு ஒரு குறள் இருக்கு. அந்த ஊனுண்ணாமை, இந்த கொல்லாமை புலால் மறுத்தல் அது வரும். அது நரகம் வாயை திறக்காது, அவனுக்கு ரிடம்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பரிமேலகர் சொல்றது பொருள் தவறு, எந்த தப்பு பண்ணாலும் அவனுக்கு பரிகாரம் உண்டு, வெளியே வந்துருவான், அது வேற மாதிரி பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அது கழுவாய். அப்ப இப்ப நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கு பரிமேலகர் அதுப்பில் பார்த்தா மோட்சமே கிடையாது, பரிகாரமே கிடையாது, ஒரே வச்சுக்கிறாரு. அவரு நாமக்கல் கொஞ்சம் ஒத்துக்கல. இது மாதிரி ஒரு 50 குரலுக்கு வந்து அது பொருந்தா பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டரி டாக்டர் நானும் ஒத்துக்க முடியாது. நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன், வெட்டரி டாக்டரா பரிமேலகர் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம அதனாலதான் வள்ளுவர் வந்து நம்ம சமநிலை தவறாமல் பரிமேலகரை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம நடுவுநிலை தவறாமல் அவரை வச்சு பார்த்தோம்னா அப்படிதான் அவர் வந்து அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது. அந்த 80-20 வந்து 20% போட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 200 குரல் வரும். கண்டிப்பாக 200 குரல் கிடையாது. இன்னும் சொல்ல போனா மிச்சம் இருக்கக்கூடிய 80 விழுக்காடு குரலுக்கு வந்து பரிமேலகர் மாதிரி உரை எழுத வேற யாராலும் முடியாது. ஜி வரதராஜன் நாமக்கல் கொஞ்சம் தான் விரிவுரையே இருக்காரு. எல்லாருமே ஒட்டியோ வெட்டியோ தான் எழுதுறாங்க. ஆமாமா, அதை வந்து கட்டளை கல்லாம் வச்சுக்கிறாங்க. இது நான் ஒத்துக்க மாட்டேங்கய்யா, நான் வேற மாதிரி எழுதுங்க. வளரணும்லையா தமிழ் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுவிற்கெல்லாம் இதுன்னு வள்ளுவரே சொன்னார். பரிமேலகர் சந்தோஷப்படுவார். தொல்லாசிரியர்கள்ல கடைசியா வந்தாலும் மற்ற உரைகள் எல்லாமே வலிவிழந்து போவதற்கு அல்லது ஒளிமங்கி போவதற்கு இவருடைய உரையினுடைய சிறப்பு தான் காரணம்னு பதிவு பண்றாங்கல்ல. ஆமா, அது வந்து மறுக்க முடியாத உண்மைங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளையே காப்பாற்றி கொண்டு வந்ததுக்கு பரிமேலகர் பெருந்துணையா இருந்தாரு. இன்னொரு அறிஞர் சொன்னாரு, அந்த பாயிரத்தில் தான் மனு முதலிய நூல்கள்னு போட்டாரு. அதுக்கு கூட என்ன காரணம்னா, சில வகுப்பு வந்து ஏற்றுக்காம இருந்தது, அவங்க கிட்ட கூட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடப்பாடு தனக்கு இருக்கிறது அவர் உணர்ந்தாரு. அதனால வந்து அவரு எப்ப அதுல சொல்றதுதான் அதுல சொல்றதுன்னு சொல்லி உள்ள ஆளை இல்ல உள்ள கூட்டு வருவோம்னு கூட அவர் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு அறிஞர். பல்லடம் மாணிக்கம் ஐயா. நான் சொல்றதுல என்ன இருக்கு, ஏன்னா வள்ளுவங்கிற இதழ் அவங்கதான், அவரு ஈசு ஐயா, அவரு மெய்யப்பன் 3 பேர் தான் சேர்ந்து ஆரம்பிச்சு ஒரு 22 இதழ் கொண்டு வந்தாங்க. அவர் சொன்னாரு, என்கிட்ட நான் ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது, ஐயா சொன்ன இப்படி பாருங்க ராஜேந்திரன், ஏன் அவர் மேல குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கீங்க, இத்தனைக்கும் அவர் வந்து இறை மறுப்பாளர். நீங்க வந்து வள்ளுவத்துல தோய்ந்து நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய எல்லாருமே வந்து போஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரிட்டையர் ஆகுது கொஞ்ச நாள் முன்னாலே வள்ளுவம்னு ஆரம்பிச்சுட்டு போஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வள்ளுவத்தை ரொம்ப தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க.
இப்ப நீங்க வள்ளுவத்தை அந்த அடிப்படையில நீங்க நிறைய வள்ளுவம் சார்ந்து இயங்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. நிறைய அறிஞர்களுடைய புத்தகங்களை படிச்சிருக்கீங்க. இந்த இளைய தலைமுறை கேள்விப்படாதவர்கள் எல்லாம் கூட நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப வந்து திருக்குறள் மோகனராசு, திருக்குறள் இது பற்றி ஆய்வு பண்ணியிருக்கிற திரு பார்த்தசாரதி அவர்கள், அப்புறம் வா சுவமாணிக்கனார் திருக்குறளுக்கு ஆற்றிய தொண்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க நினைவு கூர்ந்து இந்த பேட்டியை முடிச்சோம் அப்படின்னா ஃபர்தரா நம்ம இதை எடுத்துட்டு போறதுக்கு இளைஞர்கள்ட்ட அவசியம். இதுல இன்னொரு விஷயம் சொல்லிட்டு நான் இங்க வரேன். பணியில் இருக்கும்போதே இந்த வகுப்புலாம் நடத்திட்டு இருந்தேன். அப்புறம் எங்களுடைய பயிற்சி வகுப்பும் போயிட்டு இருந்தேன். என்னுடைய ஆசை என்னன்னா, எல்லா அரசு பயிற்சியாளர்களுக்கும் எல்லா நிலையிலையும் ஒரு 2 நாள் 3 நாள் திருக்குறளை வச்சு சிந்திக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு. கூட அண்மையில் தமிழ்நாட்டு பாடல் நிறுவனம் ஒரு அருமையான பதிப்பு சம்பதிப்பா கொண்டு வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். பண்பாட்டு கையேடு ரொம்ப நல்ல விலைக்கு. திருக்குறள் வந்து திருக்குறள், அப்புறம் PS சுந்தரத்தோட மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு, நல்ல பைலிங்குவல் டிரான்ஸ்லேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக அது. அப்புறம் அதுல வந்து இவர் எழுதியிருப்பார், நம்ம தமிழ்நெல் ஐயாவுடைய நுண்பொருள் உரை, 3 சேர்ந்து அந்த புத்தகம். மணியம் செல்வத்தோட ஓவியம், சிறப்பான மணியம் செல்வனோட மணி ஓவியம், தமிழ்நாடு பாடநூல் கழகம், சிகாகோ அறக்கட்டளையும் மொழி அறக்கட்டளையும் சேர்ந்து அதை வெளியிட்டு இருக்கோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டாங்க. இல்ல, அருமையான பணி அது. அதே மாதிரி இந்த அரசு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த உச்சவரம்பு நீக்கிட்டாங்க முழுசா. 70 மாணவர்களுக்கு மட்டுமே பரிசு. திருக்குறள் முற்றுவதல் மனனம் பண்ணக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு எத்தனை பேர் சொன்னாலும் அத்தனை பேரும் அதை வந்து அவங்களுக்கு பரிசுன்னு சொல்லிட்டு, அப்ப செய்தி மக்கள் தொடர்பு துறையில ஒரு நண்பர் ஜெயசீலன் இருந்தார். அவர் இந்த கருத்துருவை எடுத்து சொல்ல வேண்டிய சொல்லி உரிய முறையில் திருக்குறள் வாரம் டிசம்பர் மாதம், ஆமா, தீரா காதல் திருக்குறள் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மாணவர் மாநாடு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பல சிறப்பான திட்டங்களை வந்து அரசு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு நன்றியும் வாழ்த்து நம்ம சொல்லி ஆகணும். அவங்களுடைய பணிகளுக்கு நாங்கள் எந்த வகையிலும் வந்து உலக திருக்குறள் முற்றுவதல் இயக்கமும் வள்ளுவர்களும் துணை நிற்கும். அது இப்போ உலக திருக்குறள் முற்றுவதல் இயக்கம்னு ஆரம்பிச்சு மாணவர்கள் மாவட்டம் தோறும் 40,000 நூல் வந்து அந்த ஹார்வர்டு இருக்கை ஆரம்பிச்சு ஜானகிராமன் அவர் கொடுக்குற 40,000 நூல் வருஷத்துக்கு அதை வந்து மாவட்டம் தோறும் கொடுத்துட்ருக்கோம். 1000 நூல் கொடுத்துட்ருக்கோம். மாணவர்கள் அதிகமாக படிக்கிறதுக்காக ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் நான் பணியில் இருந்தப்பயே வந்து அந்த பயிற்சி மட்டும் நடத்துறது இல்லாமல் எங்களுடைய பயிற்சி IRS ஆஃபீஸர்ஸ் அங்கே போயிட்டு ஒரு அரை நாள் வகுப்பு எடுத்திருக்கேன். என்னுடைய ஆசை என்னென்னா, இந்த நடுவண் அரசில் ஒரு 27-30 டிபார்ட்மெண்ட் இருக்கும், தேர்வு இருக்கும். அத்தனை பேத்துக்கும் ஒரு 2 நாள் கோர்ஸாவது திருக்குறளை வச்சிருந்தோம். ஏன்னா எல்லாருமே வந்து UGC கூட ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிருக்காங்க 2016. அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் வந்து எல்லா துறைகளுக்கும் வந்து ஒரு 2 நாள், ஏன்னா அடிப்படை பயிற்சி இப்போ கூட அண்மையில தணிக்கை துறையில வந்து வகுப்பு நடத்துறாங்க. நீங்க கூட சொல்லிதான் நான் போனேன். ஒரு 1.5 மணி நேரம் அந்த ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு நாள் 2 நாள் கொடுத்தா போதும். திருக்குறளை பத்தி ஒரு அடிப்படை நான் சொன்ன பாத்தீங்களா, இதை வச்சு ஒரு 2 நாள் பாடத்திட்டத்தை வகுத்து கொடுக்க, அறிஞர்களின் துணை கொண்டு வகுத்து கொடுக்க வள்ளுவர் குடும்பம் தயாரா இருக்குது. அதை நடத்தினா நல்லா இருக்கும். வருங்காலம் ரொம்ப அருமையா இருக்கும். அதிகாரிகள் சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்படுவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கைங்க. இந்த மற்றபடி திருக்குறள் சார்ந்தோம்னா இப்போ உலக திருக்குறள் முற்றுவதல் இயக்கம் வந்து வலைத்தமிழ் பார்த்தசாரதி, அப்புறம் வந்து நமது வந்து இவர் சொக்கலிங்கம்னு சொல்லிட்டு தர்மணி ஆசிரியருடைய பேரன் அந்த காலத்தில் இருந்தார். அவரு ரவி சொக்கலிங்கம், நான் 3 பேர் சேர்ந்து அந்த இயக்கத்தை பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தசாரதி தான் வந்து அவருடைய மொழியாக இருந்து செயல்படுறாரு. ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய இளைஞர். 40களில் தான் இருக்கார் அவர். அமெரிக்காவில் 18 வருஷம் வந்துட்டு இங்கே வந்து திருக்குறள் வந்து எப்படியாவது எல்லா நிலையிலையும் கொண்டு போகணுங்கிற ஒரு இதில் இருக்காரு. அது மாதிரி கற்க அமைப்பு இருக்குது. அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக படிக்கிட்டு இருக்காங்க. திருக்குறள் வகுப்பு இலங்கை ஜெயராஜையை வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. செந்தில் நண்பர் அவர். இது மாதிரி பல அமைப்புகளோட மோனராசு ஐயா இப்போ கூட போன வாரம் வந்து ஒருத்தர் வேற மொழிபெயர்ப்புக்காக வந்திருக்காங்க. நீங்க ராஜேந்திரனையும் பார்த்தசாரதியும் போய் பாருங்க அப்படின்ட்டாரு அவரு. அது மாதிரி எல்லோரும் சேர்ந்து இணக்கமா வந்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வள்ளுவர் சொல்றாரு, நட்புல வந்து சொல்றாரு, செயற்க அறிய யாவுல நட்பின், அதுபோல் வினைக்கு அறிய யாவுல காப்புன்னு சொல்லுவார். அது மாதிரி தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருளாவது யாதொன்றும் விழுவார். மனநலம் நன்கு உடையர் ஆயினும் இனநலம் சான்றோருக்கு ஏமாப்பு உடைத்து. இப்ப இனநலம் இணக்கமா இருக்கக்கூடியவங்க, அறம் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள், அறம் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளோடு சேர்ந்து உலக திருக்குறள் முற்றுவதல் இயக்கம், வள்ளுவர் குடும்பம், அப்புறம் அறிஞர்கள் துணை கொண்டு பல வேலைகளை செஞ்சிட்டு இருக்குது. அதுல இணைத்தானும் நல்லவை கேட்கன்னு ஒரு நிகழ்ச்சி, பெரும் அறிஞர்கள்லாம் நீங்களோட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிகழ்ச்சி போயிருக்கு. அது ஒரு 30 ஆளுமைகளை இது வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிறப்பான ஒரு முன்னெடுப்புன்னு வச்சுங்க. அதுல என்னென்ன இப்போ ஒரு 5-6 ஆளுமைகள் அதுல இல்லை. இப்போ மாவிய பசுபதி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பதிவு யார்கிட்டயுமே கிடையாது. அதனால இந்த மாதிரி சேவை சண்முகம் ஐயா தான் நீங்க நேர்காணல் வந்து நீங்களும் கலந்துக்கிட்டீங்க. அதுல அவர் தாமஸ் ஹிட்டோஷி புரீக்ஷமா அந்திமழை கூட அவர் தான் முதல்ல நேர்காணலுக்கு அவர் தான் கடந்த நூற்றாண்டுகள்ல
திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர் இந்தியர் இல்லாதவர் அவர் தான். ஏன்னா நாங்க தான் வந்து உலகத்துல மொத்தம் எத்தனை மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆண்டுகள் பாடுபட்டு உலக திருக்குறள் முற்றுவது இயக்கம் சார்பா நாங்க வந்து ரொம்ப உதவியா இருந்தது. அது அஷ்ரஃப் 60 மொழிகள்ல மொழிபெயர்த்த அந்த தகவல் வந்து ஆமா இப்ப நம்ம 45 மொழிகள் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். பண்ணிட்டோம்னா உலக மொழிகளை பண்ணிட்டோம்னா 193 ஐநா நாடுகள் உள்ள அனைத்து மொழிகளிலும் திருக்குறள் வந்துவிடும். அனைத்து மொழியில அட்லீஸ்ட் ஒரு அலுவல் மொழியில திருக்குறள் வந்துடும் சொல்லிட்டு அரசாங்கம் அதுக்கு வந்து 133 லட்சம் ஒதுக்கி முதலமைச்சர் வேலை ஆரம்பிச்சிருப்பாருங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, நாம 5 ஆண்டுகள் செய்த பணி அரசுக்கு வந்து ஒரு திட்ட வரைவு கொடுக்குற மாதிரி இருக்குது. அரசு அதை பார்த்துட்டு அதை செயல்படுத்தி அரசே எல்லா வேலையும் செய்ய முடியாது. பெரும்பாலான வேலைகள் வந்து அரசுக்கு வந்து நம்ம கொண்டு போய் அவங்களுடைய கவனத்தை கொண்டு போகணும். நம்ம தமிழ் இணைய கல்விக் கழகம் அருமையான நூல்கள்லாம் உள்ள பதிவேற்றம் பண்ணிருக்காங்க. நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள், திருக்குறள் நூல்கள் அப்படின்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதுல வந்து இந்த 5 ஆண்டுகள் நாங்கள் பண்ணி இதை கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் முதல் முறையா ஒரு பெரும் பணிங்க. 58 நூல், அப்புறம் இப்போ ஒரு 3 நூல், 61 நூல், அப்புறம் வேற என்னென்ன மொழியெல்லாம் மொழிபெயர்க்கணும் ஒரு திட்ட வரைவு மாதிரி கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ நிறைவாக மாதிரி அந்த பணி பண்ணிட்டு இருக்கோம். நவல்தோறும் நூல் நயம்னு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நிகழ்ச்சி வச்சு ஒரு நூலை 1 மணி நேரம் அறிமுகப்படுத்துறது. திருக்குறளுக்காக கிட்டத்தட்ட 8000 நூல் வந்திருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மோனராச ஐயாட்ட ஒரு 3000 நூல் இருக்குது, என்கிட்ட வந்து ஒரு 1000 நூல் இருக்குது. அது மாதிரி நம்ம இந்த நூலகத்துல கனிமர நூலகத்துல இருக்குது. ஏன்னா அவங்க மறைமலை அடிகள் நூலகத்திலிருந்து வந்த நூல் பூரா அங்க சேர்த்துட்டாங்க. அந்த நூல் இருக்குது. ரோஜாமுத்திய நூலகத்துல வந்து அரும்பெரும் தமிழ் நூல்கள் இருக்கு. அதுல வந்து பழைய தமிழ் நூல்கள்லாம் காப்புரிமை இல்லாதெல்லாம் அவங்க வந்து பார்வைக்கே போட்டாங்க. பெரும் பணியாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 8000 நூல்களையும் நாம் துவக்க வேண்டும். நூல்களுக்கு துவக்க முடியாது, தகவல்களை துவக்க வேண்டும் ஒரு நோக்கத்துல வள்ளுவர் குடும்பம் இவங்க வலைத்தமிழ்ல இணைந்து செஞ்சிட்டு இருக்கோம். அதுல வந்து இது வரைக்கும் 585 நூல்களை வந்து அதுல ஆவணப்படுத்தி அதை பத்தி தகவல் ஒரு பக்கம் தகவல் வந்து வள்ளுவர் குடும்பத்துடைய இணையதளத்துல போட்டிருக்கோம். அது மாதிரி தொடர்ந்து வள்ளுவம் சார்ந்து அறம் சார்ந்து இயங்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன். ரொம்ப உங்க நேரத்தை ஒதுக்கி சார், ரொம்ப அற்புதமா நிறைய தகவல்களை, அது திருக்குறள் சார்ந்த ஒரு களஞ்சியம் மாதிரி இந்த பேட்டி அமைஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாசகர்களுக்கு ரொம்ப 5 மொழி வாசகர்கள் பற்றிய திருக்குறள் பற்றி அவர்கள் அறிவை வந்து பல மடங்கு விருத்தி செய்வதற்கு மதிநுட்பத்தோடு அதிநுட்பம் கொண்டதாக இந்த நேர்காணல் அமைஞ்சது. அதுக்கு நேரத்தை ஒதுக்கி எங்களோட உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு மிக்க நன்றி சார். எனக்கும் அதே மாதிரி மகிழ்ச்சி. ஒன்று மட்டும் சொல்றேன், பாலகிருஷ்ணன் இனநலம் சொல்ல வந்து இல்லையா, பாலகிருஷ்ணன் வந்து 3 நூல் வந்து இப்போ இது வரைக்கும் திருக்குறள் சார்ந்து கொண்டு வந்திருக்காரு. ஒன்று நாட்டுக்குறள் நிகழ்ச்சி, 2வது வந்து பன்மாய கல்வன், 3வது வந்து இப்படி ஒரு தீயா. இந்த 3 நூலும் வெளிவரத்துக்கு வள்ளுவர் குடும்பம் ஒரு உந்து சக்தியா இருந்தது. உண்மைதான், உந்து சக்தி. அதனால இனநலம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிப்போம். இதை வந்து வள்ளுவர் குடும்பம் இது வலைத்தமிழ் மற்றும் உலக திருக்குறள் முற்றோது இயக்கம்னா செய்யக்கூடிய பணிகளை நீங்க அந்திமழை மூலமாக, அந்திமழைங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு தரமான சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு இதழ். அதுல வந்து அந்த சேனல்ல வந்து இது வர்றது எனக்கும் ரொம்ப பெருமை அளிப்பதாக இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். வணக்கம்.